So this economic survey 2022-2023 discussion is a 14 hours lecture. We have divided this 14 hours lecture into 6 videos and uploaded in the KingMakers IAS Academy's YouTube channel, and all these 6 videos are compiled as a playlist and it is posted in the YouTube channel. So watch all the 6 videos in the playlist. Come, let's go into the session. Monetary policy oda theme வந்து good year. Tires இந்த வருஷம் நல்லா இருக்கு அப்படினு சொல்றாங்க. So எல்லா சாப்டருக்கு ஒரு சாப்டருக்கு ஒரு தீம் இருக்குனால மானிட்டரி பாலிசி பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன். ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸோட பர்ஃபார்மன்ஸ். ஹூ ஆர் தி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ்? பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ். ஸோ மானிட்டரி பாலிசி எப்படி இருந்தது, பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ 1970s அப்புறமா 50 வருடங்களாக இல்லாத அளவுக்கு ஒரு ரேட் ஹைக் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பண்ணியிருக்குன்னா அது இப்போதான் 50 வருடங்கள் கழிச்சு இப்போதான் வந்து நம்ம யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் 4.25% ஏற்றிருக்காங்க. ஓகே, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் யூரோப்பியன் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா 300 பேசிக் பாயிண்ட்டும், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து யூகேல பார்த்தீங்கன்னா 250 பேசிக் பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்ஸ்லாம் யார் பண்ணுவாங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் பண்ணுவாங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் எப்பவுமே லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் பிகாஸ் ஆஃப் தி யுக்ரைன் கிரைசிஸ் தான் இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, ஆர்பிஐ நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்துச்சு, நம்மளும் டைட்டனிங் ஆரம்பிச்சோம். அது ஒரு டைமென்ஷன். இன்னொரு ரீசன் ஃபார் டைட்டனிங் என்ன, மற்ற நாடுகள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவரா இருக்கு, யூஎஸோட மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு. திரும்ப யூஎஸோட மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நம்ம மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருந்தால் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷனுக்காகவும் ரேட் ஏற்றணும். அட் தி சேம் டைம் அவர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஷுட் பி அட்ராக்டிவ். நம்ம கவர்மெண்ட் இப்போ நம்மளுடைய பாலிசி ரெப்போ ரேட் நம்ம ஏற்றினாதான் நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட நெட் ரிட்டர்ன்ஸ் ஏன்னா தட் இஸ் ஆங்கர். இஃப் இட் இஸ் ரைசிங் இட் வில் ரைஸ் எவ்ரிதிங் வித் இட். ஸோ எதுக்கு கேபிட்டல் அவுட்ஃப்ளோ நடந்துச்சு, யூஎஸ்ல எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அங்கே கவர்மெண்ட் அதுவும் யூஎஸோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வெரி ஸ்டேபிள் அப்படிங்கிறனால தான் போறாங்க. இப்போ நம்மளும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினாதான் நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வில் பி அட்ராக்டிவ் அகைன். ஸோ ஒரு சைடில் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெப்போ ரேட் ஏற்றணும், இன்னொரு சைடில் நம்மளோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸையும் அட்ராக்டிவாக ஆக்கணும் கம்பேர்ட் டு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்காகவும் நம்ம ரெப்போ ரேட் ஏற்றணும். இந்த ரெண்டுத்தையும் கருத்தில் கொண்டு தான் 4-2 என்ற கோல் கணக்கில் மானிட்டரி பாலிசி கமிட்டியில ரெப்போ ரேட்டை ஏற்றிட்டே வராங்க. இந்த ஆக்சுவலி எக்கனாமிக் சர்வே எழுதும் போது 225, இப்போ பிப்ரவரியில ஒரு 25 ஏற்றினதுனால 250. நம்ம வந்து பேண்டமிக்ல 4ல வச்சிருந்தோம், 4ல இருந்து இப்போ 6.5க்கு வந்துட்டோம். ஓகே, எக்கனாமிக் சர்வே ஜனவரியில் எழுதுனதுனால 225 இருக்கு, 250 ஏற்றிருக்கும் இப்போ ஒரு 0.25 ஏற்றினதுனால. ஸோ போன வருஷம் வேற என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ இந்த மானிட்டரி டைட்டனிங்கை ஆர்பிஐ பண்றதுக்காக இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு டைட் மணி பாலிசியை ஆர்பிஐ கொண்டு வராங்க. ஸோ டைட் மணி பாலிசிக்கு நம்ம என்ன ஸ்டான்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன். 2 வருஷமா பேண்டமிக்ல நம்ம growth-ஐ சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்ல தான் போனோம். நோ சேஞ்ச் ஆர் கட் அப்படிங்கிறதான் போயிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் கொடுத்த அகாமடேஷனால வித்ட்ரா பண்ண போறோம். ஸோ வி வில் எய்தர் ஹைக் இட் ஆர் வில் ஸ்டே நியூட்ரல். இப்போ கூட பிப்ரவரி மாசத்துல வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஏப்ரல் மாசத்தோட மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்க, எய்தர் தே வில் மெயின்டைன் தி சேம் 6.5 ஆர் தே வில் இன்க்ரீஸ் இட் டு 6.75. ஸோ இது 2 தான் நடக்கும். தட் இஸ் வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன். ரெண்டாவது, இது கூட வேற என்னென்னலாம் பண்ணாங்க, தே brought a new scheme called ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டியை தான் வந்து லோவர் பேஸ் ஆஃப் தி எம்எஸ்எஃப் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட பாலிசி காரிடார்ல என்ன இருந்தது முன்னாடி, we had repo, reverse repo and marginal standing facility, sorry, liquidity adjustment facility. Liquidity adjustment facility ல sorry அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற ரிவர்ஸ் ரெப்போ லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அண்ட் பேங்க் ரேட், இப்படிதான் வந்து நம்மளுடைய மானிட்டரி காரிடார் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது எப்பவுமே வந்து 0.25 கேப்ல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், போன வருஷம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ரிமூவ் தி ரிவர்ஸ் ரிப்போ as தி பாட்டம் ஆஃப் தி பாலிசி காரிடார். எப்போ அதை கொண்டு வரோம், லாஸ்ட் இயர் ஏப்ரல் 2022 ஏப்ரல்ல தான் கொண்டு வந்தோம். நான் இங்க நின்று தான் அதோட ஷார்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ 2022 ஏப்ரல்ல இது ஒரு புது தலைவலியா, ஐயோ நம்ம நேற்றுக்கு வேற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு நீங்க மாத்திட்டாங்களே அப்படின்னு. Standing deposit facility, reverse repo was taken as the bottom corridor and it is going to be maintained as constant. Earlier, reverse repo was attached to repo. Whenever repo rate rises, reverse repo also will rise. இப்போ ரிவர்ஸ் ரிப்போ தூக்கி அதை தனியாக ஆக்கிட்டு ரிவர்ஸ் ரிப்போ இந்த இடத்துல ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. ரிவர்ஸ் ரிப்போ மூலமா ஆர்பிஐ வந்து பாரோ பண்ணணும்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி தேவை. கவர்மெண்ட் செக்யூரிட்டியை பிளட்ஜ் பண்ணாதான் they can borrow money from the banks. ஆனால் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் நாட் அன்லிமிட்டட். ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ஒரு கொலாட்ரல்லெஸ் டெபாசிட் ஃபெசிலிட்டியே கொண்டு வந்திருக்காங்க. நான் உனக்கு எந்த கொலாட்ரலும் தர மாட்டேன், உனக்கு வேணா பணம் வச்சு அடுத்த நாள்
வட்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க. இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ஆதில் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. UPSC பண்ணுவோம்ல அந்த மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்ணா நான் ஒரு 3 minutes வீடியோ போட்டிருக்கேன், 3 நிமிஷம் பாருங்க. இல்ல அது ரொம்ப பின்னாடி 2000 இல்ல you are right. Urjit Patel asked to said that we can bring in this such a facility in 2018. கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு. அதை கொண்டு வந்தது தாஸ் தான் போன வருஷம். அவரு கொண்டு வரலான்னு தான் சொன்னார். ஸோ அதான் ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இப்போ எப்படி வந்து பேங்க்ஸுக்குலாம் கொலாட்ரல் இல்லை அப்படின்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி இருக்கும், அதே மாதிரி RBIக்கு கொலாட்ரல் இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ தட் இஸ் தி திங். 50 பேசிக் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. CRR வந்து நம்ம பேண்டமிக் அன்னைக்கு என்ன பண்ணோம், 4ல இருந்து 3 ஆக்கணும். இப்போ திரும்ப வந்து 2021ல 4 ஆக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4.5 ஆக்கணும். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரல் மாசத்துல we increased the CRR to 4.5. ஸோ 0.5 ஏத்துறதுனால எவ்வளோ லிக்விடிட்டி அப்சார்ப் ஆயிருக்குன்னு பாருங்க, 87,000 crore. நம்ம போன வருஷம் வந்து 1% குறைச்சதுனால 1.6 lakh crore-ங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து 0.5க்கு 87,000 crore-னா into 2 போட்டிங்கன்னா it is almost 1.7 lakh crore, 1% hike. ஸோ 4ல இருந்து 4.5 CRR ஆக்கிறதுனால RBI was able to absorb 87,000 crore in the single night. So that is the power of CRR. அதனால அதுதான் பல்கா என்னைக்காவது பண்ணணும்னா லாஸ்ட் ரெசார்ட்டா வச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் ரெசார்ட்டை நம்ம தூக்கிட்டோம், யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பல வருடங்கள் கழிச்சு பேண்டமிக் அப்போ யூஸ் பண்ணோம். We cut down to 3. Again we normalized in 21. இப்போ திரும்ப வந்து உக்ரைன் கிரைசிஸ்னால we have increased it to 4.5. So that is the recent changes in the CRR. அதே மாதிரி வந்து அட் தி சேம் டைம் நம்ம ரொம்ப மானிட்டரி டைட்னிங் பண்ணிட்டே போனா growth rate அஃபெக்ட் ஆயிடும். growth rate அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ரெப்போ ரேட்ல லோன்ஸ் கொடுக்கணும். ஆனா ரெப்போ ரேட்ல லோன்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆக போகுது, அதுதானே குறைக்கணும். அதனால தான் இன்ஃபிளேஷன் வருது. இப்போ RBIக்கு அதே பிரச்சனை தான். மானிட்டரி டைட்னிங் பண்ணா growth rate அஃபெக்ட் ஆயிடும், ஆனா அது பண்ணலன்னா இன்ஃபிளேஷன் வந்துடும். ஸோ இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, நாங்கள் மானிட்டரி டைட்னிங் பண்ண போறோம். ஆனால் கூடவே ரெப்போ ஆப்ரேஷன் மேல வேரியபிள் ரேட் ஆஃப் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ரெப்போல உனக்கு லோன் வந்து இவ்வளவுதான், ஆனா உனக்கு பணம் வேணும் அப்படின்னு அட் தி சேம் டைம் லிக்விடிட்டி தேவைப்படுற பேங்க் ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ வேரியபிள் ரேட்ல உனக்கு வேணும்னா நீ கடன் வாங்கிக்கோ whenever you are in need of money அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கே there will be option. வெறும் ரெப்போ ரேட்ல ரெப்போ ரேட் இஸ் ஃபிக்ஸ்டு, வாட் எவர் இஸ் ரெப்போ ரேட் அதில் பாரோ பண்ணிக்கலாம் நார்மல் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில. வேரியபிள் ரேட் ரெப்போ ஆபரேஷன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஆப்ஷன்ல போகும். இப்போ ரெப்போ ரேட் வந்து 6 அப்படின்னா நான் 6.1 நான் 6.2 அப்படின்னு அவங்க ஆப்ஷன்ல பண்ணி ஒரு ரேட்டுக்கு அவங்க வாங்குவாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுக்கிட்டு லிக்விடிட்டி தேவைப்படுறவங்களுக்கு லிக்விடிட்டி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. மானிட்டரி டைட்னிங் பண்ணாலும் தேர் மைட் பி சர்டன் பீப்புள் ஹூ மைட் நீட் லிக்விடிட்டி, அவங்க அஃபெக்ட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சைட்ல டைட்னிங் பண்றோம். அட் தி சேம் டைம் we are also giving liquidity through வேரியபிள் ரேட் ரெப்போ ஆபரேஷன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு 50,000 கோடி. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, வில் டிஸ்கஸ். அந்த அடுத்த பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் how it was going. பேண்டமிக் ஃபுல்லா 4ல தான் இருந்துச்சு. ரெப்போ ரேட் 4, ரிவர்ஸ் ரிப்போ 3.65, 3.35. இது வந்து இட் வாஸ் அட் 4.25. அசிமெட்ரிக் காரிடார் தான் வச்சிருந்தோம். எப்பவுமே நம்ம சிமெட்ரிக் காரிடார் தான் மெயின்டைன் பண்ணோம். பேண்டமிக் அப்போ அசிமெட்ரிக் காரிடார் மெயின்டைன் பண்ணி ரிவர்ஸ் ரிப்போ ரொம்ப குறைச்சோம். இப்போ திரும்ப சிமெட்ரிக் காரிடார் வந்துட்டோம். ஆனா சிமெட்ரிக் காரிடார்ல ரிவர்ஸ் ரிப்போ பதிலாக SDF கொண்டு வந்துட்டோம். ஆரஞ்சு. ஸோ கரெக்டாக ஆரஞ்சு இங்கே தான் வருது பாருங்க. இங்க இருந்து ரிவர்ஸ் ரிப்போ நின்றுடுச்சு. ஸோ தட் இஸ் தி டிஃபரன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அமௌண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் பை பேங்க்ஸ் த்ரூ ரெப்போ ஆபரேஷன் ஹஸ் ஃபாலன். நம்ம சொல்றோம்ல ரெப்போ ரேட் ஏத்துச்சுன்னா இட் வில் டிஸ்கரேஜ் தி பாரோயிங்ஸ். ரெப்போ ரேட் ஏத்துனதுனால இங்க பாருங்க லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டியில பாரோயிங்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ப்ளூ லைன் இஸ் தி பாரோயிங்ஸ் த்ரூ ரெப்போ ஆபரேஷன். ஓகே, நெட் LAFனா நெட் பாரோயிங்ஸ், ரெப்போ மைனஸ் ரிவர்ஸ் ரெப்போ, அதுல இருந்து வர நெட் பாரோயிங். ஸோ இட் இஸ் ஃபாலோயிங், தட் இஸ் தி ட்ரெண்ட் ஹியர். அதே மாதிரி இங்க ரெட் லைன் பாருங்க, மிச்ச 2 லைன் உங்களுக்கு தெரியும். ரெட் லைன் பாருங்க வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட்ல நிலவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எவ்வளோ. மார்க்கெட்ல ஒருத்தர் மணி மார்க்கெட்ல போய் லோன் வாங்குறாரு. ஓகே, மணி மார்க்கெட் ரேட் இருக்குல்ல, பேங்க் வந்து நம்ம என்ன சொன்னோம், மணி மார்க்கெட் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு தான் they will come to repo operations. மணி மார்க்கெட்ல போய் ஒருத்தர் லோன் வாங்குறாருன்னா அதுக்கு பெஞ்ச் மார்க்ஸ் நிறைய வச்சிருக்கோம். நம்ம லிபார் அப்படின்னு குளோபல் லெவல்ல இருக்கு, மிபார் அப்படின்ட்டு ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க்ஸ் லிமிடெட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம், மிபார் ஃபார் மும்பை. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியாவில் ஆவரேஜ் மணி மார்க்கெட் ரேட்டை முடிவு பண்றதுக்காக இருக்கப்படுற ஒரு பெஞ்ச் மார்க் தான்
இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்னா இந்தியாவுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ. ஸோ அது வந்து இட் இஸ் ஃபாலோயிங் தி ட்ரெண்ட் ஆஃப் ரெப்போ ஏற்ற அது ஏறிட்டு தான் இருக்கு. அதுதான் அந்த ரெட் லைன். உங்களுக்கு புரியுதா? மிச்சம் ரெண்டு உங்களுக்கு தெரியுது, பாலிசி காரிடார் தான் போட்டிருக்காங்க. அந்த ரெட் லைன் காட்டுறேன், அது ஏறுது அப்படின்னு காட்டுறேன். திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன், மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன். மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன் இஸ் ஹேப்பனிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி அக்ரிகேட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம். இப்போ இவ்வளவு நேரமா நம்ம மானிட்டரி பாலிசி ரேட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ ரெப்போ ரேட் வந்து எவ்வளவு இருக்கு? 6.5. ரிவர்ஸ் ரிப்போ இஸ் அட் 3.35 தான். ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இஸ் அட் 6.25. MSF இஸ் 6.75. இதெல்லாம் ஏப்ரல்ல மாறவும் செய்யலாம் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி. இது மாறினே இருக்கிறதுனால இதுல இருந்து கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் தி இது எவ்வளவு ரேட்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் வராது. ஏன்னா அவங்க கொஸ்டின் எடுக்கிறப்போ ஒன்று இருக்கும், நம்ம எக்ஸாம் எழுதுறப்போ ஒன்று இருக்கும். ஸோ அதுதான். இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒன்று பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி ராம்சார் சைட்ல ஒன்று பண்ணாங்க, ஒரு யுக்தி. As of August 15, 2022, how many Ramsar sites we are having? அப்படின்னு. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 4 ராம்சார் சைட் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். சும்மாவே நம்ம சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ சண்டே நடந்த கூத்தெல்லாம் பார்த்தா எல்லா வேலை லைவ் இல்லை, அதனால இதெல்லாம் சொல்ல வர்ஸ்ட். ஸோ அவங்க தான் பண்ணாங்க. As of August 15, 2022, what is the number of Ramsar sites in India? அப்படின்னு ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ that is the thing. ஸோ இங்கே வாங்க, இப்போ வந்து மானிட்டரி அக்ரிகேட்ஸ்குள்ள வரும். மானிட்டரி அக்ரிகேட்ஸ்னா M0, M1, M2, M3. ஓகே, ஸோ அதில் வந்து மணி சப்ளை நம்ம பார்க்குறோம். அதில் மணி மல்டிப்ளையர்னா என்ன? M3 by M0. ஸோ M3 is the broad money, M0 is the reserve money, which is the total liability of RBI. M3 is the broad money which consists of all the deposits. ஞாபகம் இருக்கா? All the deposits na currency in circulation plus total deposits with the banks அப்படிங்கிறது வரும். போஸ்ட் ஆஃபீஸ்லாம் சேர்றது M4. ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? மறந்துச்சுன்னா வீடியோ பாரு. கரன்சி இன் சர்க்குலேஷன். ஸோ கரன்சி இன் சர்க்குலேஷன் வந்து அந்த காம்பனன்ட் வந்து இட் இஸ் டிக்ரீசிங் பிகாஸ் ஆஃப் தி டைட்னிங், மானிட்டரி டைட்னிங் விச் இஸ் பீங் டன். தெரியுதா? ஃபர்ஸ்ட் லைன்ல மானிட்டரி டைட்னிங்னால அது குறைஞ்சிருக்கு. மற்றபடி ரொம்ப டீடைல்டா போகலாம். அதனால பாருங்க, நேரோ மணியும் குறைஞ்சிருக்கு, பிராட் மணியும் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? மானிட்டரி டைட்னிங். ஆர்பிஐ வந்து டைட் மணி பாலிசி ஃபாலோ பண்றதால மணி சப்ளை குறையுது. மணி சப்ளை மெஷர் பண்ற இண்டிகேட்டர்ஸ் தானே இதெல்லாம். நேரோ மணினா M1, பிராட் மணினா M3. ஓகே, மணி மல்டிப்ளையர் இந்தியாவோடது எவ்வளோ? மணி மல்டிப்ளையர் வந்து 5.21. 5.21 is the money multiplier of India. Okay, so M3 by M1, M3 by M0 is money multiplier. Money multiplier ஞாபகம் இருக்கா? அதானி, அம்பானி, வசந்தன் கோ, பெஸ்ட் சரவணா. இப்போ ரீசெண்ட் பேட்ச் வந்து ஒரு புது ஐடியா கொடுத்தாங்க, சார் நீங்களும் லோன் வாங்க சார் அப்படின்னு. மீமாம்சா பேட்ச் எடுக்கிறப்போ. ஸோ அதனால நம்ம வந்து சரவணா லெஜெண்டை தூக்கிட்டு நான் என் பேரை போட்டுக்கிட்டேன், ஆதில் மோட்டர்ஸ் அப்படின்னு. அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குல்ல, மணி மல்டிப்ளையர். ஸோ மணி மல்டிப்ளையர் வந்து இட் இஸ் 5.21 அண்ட் இட் இஸ் மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் இஸ் மாடரேட்டிங். கொஞ்சம் ஹையா இருந்தது, கொஞ்சம் மாடரேட் ஆயிருக்கு. ஸோ மணி மல்டிப்ளையர் அட்ஜஸ்டட் டு ரிவர்ஸ் ரிப்போனா என்ன அப்படின்னா, வாட் இஸ் ரிவர்ஸ் ரிப்போ? ரிவர்ஸ் ரிப்போல மணி இஸ் கமிங் டு ஆர்பிஐ. Money from banks is coming to RBI, na liquidity is being absorbed. So, அப்போ liability of RBI is increasing. So, reverse repo அதிகமாச்சுன்னா M0 component அதிகமாகும். So, அதான் வந்து adjusted reverse repo. But அதுக்குள்ள போவாங்க, it's too much technical. Just money multiplier எவ்வளோன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. Somewhere nearby 5. அவ்வளோதான். It is moderating because of the tightening. That is what you are going to take. So, எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஃபிளாட்டா இருந்தது. 2022ல இருந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உண்டு. ஓகே, இன்னைக்கு இப்போ கொஞ்சம் டெக்னிக்கலா நான் போறேன், சரியா? மார்க்கெட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ரெப்போ ரேட், கரெக்டா? ஸோ பாலிசி ரெப்போ ரேட் தான் பிளாக் லைன். அந்த ரெப்போ ரேட்ல வந்து இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா, மானிட்டரி டிரான்ஸ்மிஷன் எவ்வளவு நடந்திருக்கு. ஸோ வாட் இஸ் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன்? ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஒரு 2.5 ஏத்துறாங்க அப்படின்னா பேங்க்ஸ் எவ்வளவு லெண்டிங் ரேட்டை மாத்திருக்காங்க அதானே நம்ம பார்ப்போம். ஆர்பிஐ ரெப்போ ரேட் இருந்தா பேங்க் லெண்டிங் ரேட் ஏத்துவாங்க. இப்போ ஆர்பிஐ 5 ஏத்திட்டாங்கன்னா பேங்க் 5 ஏத்திடுறாங்களா? இல்ல, ஆர்பிஐ வந்து 220, 250 ஏத்திருக்காங்க. ஆர்பிஐ 250 ஏத்தினாலும் பேங்க் 250 ஏத்துறது இல்ல, அவங்க ஒரு 150, 120 அப்படிதான் ஏத்துறாங்க. ஸோ அதான் மானிட்டரி டிரான்ஸ்மிஷன். ஹவு மச் இட் இஸ் பீங் டிரான்ஸ்மிட்டட் ஆன் கிரவுண்ட், பிகாஸ் பேங்க்ஸ் ஆர் ஃபேசிங் லாசஸ் அண்ட் தே குடன்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறது we were seeing. ஸோ இதுல அதெல்லாம் தான் இப்போ நம்ம இதுல பார்க்க போறோம். இதுல வந்து MCLR, that is the minimum interest rate below which a bank cannot lend. அதான் MCLR, marginal cost based lending rate. கரெக்டா? For each bank they gave a formula to calculate their own. RBI fix பண்றது போல they ask the banks themselves to find.
நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட். WALR இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் லெண்டிங் ரேட்ஸ் ஆஃப் ஆல் தி பேங்க்ஸ். மார்க்கெட்ல இருக்க எல்லா பேங்கோட ஆவரேஜ் லெண்டிங் ரேட்ஸ், அதான் வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ ரெப்போ ரேட்டை நான் மாற்றும் போது லெண்டிங் ரேட்ஸ் ஆஃப் தி பேங்க்ஸ் வந்து எவ்வளவு மாறுது, அதான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட். வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து அன்னில இருந்து வாங்கக்கூடிய புது லோன்ஸ், ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் which are using through floating interest rates. ஸோ எக்ஸிஸ்டிங் லோன்ஸுக்கும் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்னா அது மாறும்ல ரெப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. புது லோன்ஸுக்கு அதுதான் இனிமேல் தான் பெஞ்ச் மார்க். ஸோ புரியுதுல, நியூ லோன்ஸ்னா இப்போ நான் ரெப்போ ரேட்டை வந்து 6லேருந்து 6.5 ஆக்குறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து பேங்க்ஸ்லாம் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்கன்னு வைங்க, அது 7லேருந்து 7.5 ஆகுதுன்னு வைங்க. இனிமேல் வரக்கூடிய லோன்ஸ் எல்லாம் 7.5. ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்க லோன்ஸ் எல்லாம் எக்ஸிஸ்டிங் லோன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ், அது எல்லாமே ஸ்டாட்டிக் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். பட் இஃப் தே ஆர் ஹேவிங் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, மார்க்கெட் ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும், இட் வில் நாட் பி ஃபிக்ஸ். ஸோ அதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ரூபி லோன்ஸ் உடைய வெயிட்டட் ஆவரேஜ். ஃபைனலாக வந்து WADTDR அப்படின்னா ஒன்றும் இல்லை, டெபாசிட் ரேட்ஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் தி டெபாசிட் ரேட்ஸ். நம்ம பேங்க்ல போய் டெபாசிட் பண்றோம்ல, பேங்க் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், அதுக்கு அவங்க நம்ம கொடுக்குற டெபாசிட் ரேட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் முடிவு பண்ற ஆங்கர் யாரு, தமாத்துண்டு ஆங்கர் இருக்கிறது தான் பாலிசி ரேட். ரெப்போ ரேட் மாற மாற இது எல்லாமே மாறும். ரெப்போ ரேட் குறைஞ்சதுன்னா இது எல்லாமே குறையும், ரெப்போ ரேட் அதிகமாச்சுன்னா இது எல்லாமே அதிகமாகும். தட் இஸ் தி கான்செப்ட். ஸோ இப்போ மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன் எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இங்க ரெப்போ ரேட் ஏற ஏற எல்லாமே கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆனா ரெப்போ ரேட்டு இப்படி ஏறி இருக்கு, இவங்க எல்லாம் கொஞ்சம் இப்படிதான் ஏறி இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அதான் மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது இல்லை. அதுல ரெப்போ ரேட்டை வந்து நம்ம 225 ஏற்றி இருக்கோம், MCLR வந்து 115 தான் ஏறி இருக்கு. ஓகே, ஃப்ரெஷ் லோன்ஸுக்கு 135 ஏறி இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸுக்கு 71 தான் ஏறி இருக்கு. ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ்ல மோஸ்ட்லி ஃபிக்ஸட் தான் இருக்கு, கொஞ்சம் தான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு. டெபாசிட்ஸ், நமக்கு கொடுக்குற டெபாசிட்ஸ் எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க, 59 பேசிக் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு, நமக்கு கம்மியா தான் தராங்க. ஓகே, so this is the thing. RBI வந்து 225 ஏறிச்சுனா this is how transmission is happening. Okay, transmission was high for fresh rupee loans, that is the obvious effect, and it was low for outstanding rupee loans. And நம்மளுடைய deposit rates வந்து very 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 lowest monetary policy transmission for our deposits. So அதான் இதுல இருந்து நம்ம எடுக்கிற இன்ஃபரன்ஸ். ஓகே, இந்த ஏரியால இருந்து இது வரைக்கும் கேட்டது இல்லை, மேபி கேட்கலாம், அதனால தான் நான் டீடைலா சொல்லிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல இத்தனை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாரும் ரெப்போ தெரியும். அதை தாண்டி வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட்னா என்னன்னா, லெண்டிங் ரேட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட்ஸ் ஆஃப் ஆல் தி பேங்க்ஸ். ஸோ when RBI is changing the repo rate, weighted average lending rate உடைய டிரான்ஸ்மிஷன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. It is high for fresh rupee loans, but that too it's 135 தான், it's almost 100 less. இப்போ அடுத்த ஒரு ட்ரெண்ட் பார்க்க போறோம். இந்த டிரான்ஸ்மிஷனை வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் வந்து ஃப்ரெஷ் ரூபி லோன்ஸ்க்கு நிறைய டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் தான் டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. டெபாசிட் ரேட்ஸுமே வந்து நிறைய டிரான்ஸ்மிட் பண்ணது பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் தான் நிறைய டெபாசிட் ரேட்ஸ் ஏற்றிருக்காங்க. ஏன் அவங்க ஏற்றிருக்காங்க? இப்போ நீங்க போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னா எங்க ஆரம்பிப்பீங்க? SBI, எஸ் பேங்கா? அப்ப யார் எஸ் பேங்க்கு போவா? அவன் நிறைய டெபாசிட் ரேட் கொடுத்தாதான் அங்க போய் நீங்க பணத்தை போடுவீங்க. ஸோ அதனால பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆர் கிவிங் மோர் ரிட்டர்ன்ஸ் இன் தி டெபாசிட்ஸ் than the public sector banks. So that is the logic. But public sector bank is having the safety. So transmission was higher in the public sector banks with respect to fresh loans, private sector banks with respect to outstanding loans, and private sector banks with respect to deposit rates. இது வந்து ஒரு inference. இந்த inference question வரலாம் based on how UPSC is asking in recent times. So அதனால I'm just explaining it in detail. Clear? புரிஞ்சுச்சா அந்த கான்செப்ட்? புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி அப்புறம் யூடியூப்ல வரும்போது கேட்டுக்கோங்க. நம்மளோட கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ஈல்டு வந்து அதிகமாச்சு, ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற அதிகமாயிடுச்சு. பட் திஸ் ஈல்டு இஸ் பீங் மாடரேட்டிங் இன் தி ரீசென்ட் 2 times. ஸோ ஏன் அது அதிகமாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக ஈல்டு அதிகமாகும். தட் இஸ் தி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஸ். பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் அக்டோபர் நவம்பர்லாம் வரும்போது ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட். ஓகே, ஈல்டு அதிகமாகி குறைஞ்சிச்சு. அடுத்து முக்கியமானது, number of government securities ஓட trading volume has increased in the economy. மக்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ஆப் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். Trading volume of government securities has reached a 2-year high of 27 lakh crore, which means that many people are interested to buy government securities. நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் நிறைய விற்கிறாங்கப்பா இந்த வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது மானிட்டரி பாலிசி. இதோட மானிட்டரி பாலிசி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பேங்கிங் அண்ட் NBFC பார்க்க போகிறோம்.
மானிட்டரி பாலிசி புரிஞ்சிச்சா? அவ்வளவுதான். நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா கான்செப்ட்ஸோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதுதான் எக்கனாமிக் சர்வே. ஓகே, இப்போ நம்ம பேங்க்ஸ்ல பார்த்தோம். ஸோ பேங்க்ல வந்து பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க். பேங்கோட இண்டிகேட்டர்ஸ் நம்ம மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு போயிட்டே இருப்போம் கிளாஸ்ல. ஜிடிபில இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாப்டர்லயே ஒரு இண்டிகேட்டர் பார்த்துட்டே வரும். அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதுல பேங்கிங் செக்டர் பொறுத்த வரைக்கும் எது இண்டிகேட்டர்? அமௌண்ட் ஆஃப் என்பிஎஸ், கிராஸ் என்பிஎஸ் அண்ட் நெட் என்பிஎஸ். கிராஸ் என்பிஎஸ் ஹை ஆயிடுச்சுன்னா பேங்க்ஸ் ஆர் வீக், குறைஞ்சிச்சுன்னா பேங்க்ஸ் ஆர் குட். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் ஃப்ரம் தி பேங்க்ஸ், அதே மாதிரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இது மூணு தான் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் ஃபார் பேங்க். ஹவு மச் கேபிட்டல் தே ஆர் செட்டிங் அசைட் whenever they are giving a loan to a risk weighted asset. அதான் வந்து கேபிட்டல் டு ரிஸ்க் weighted asset ரேஷியோ. ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. போன வருஷம் பிலிம்ஸ்ல கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோனா அமௌண்ட் ஆஃப், போன வருஷமா அது முந்தின வருஷமா தெரியல, ஏதோ ஒரு வருஷம். ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோனா என்ன அப்படின்னா, ப்ரொவிஷனிங்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. கிராஸ்ல இருந்து நெட் வரும்போது என்ன மைனஸ் பண்ணுவோம்? கிராஸ் என்பிஏல இருந்து அமௌண்ட் ஆஃப் மணி which they have set aside for to maintain the capital adequacy ratio, அதுதான் வந்து ப்ரொவிஷனிங். ப்ரொவிஷனிங்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோக்காக எவ்வளோ கேபிட்டல் எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ கிராஸ் என்பிஏல இருந்து அதை மைனஸ் பண்ணா will get net NPA. ஸோ அந்த ப்ரொவிஷனிங் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா பேங்க்ஸ் will be in the healthy status. அவங்க ரிஸ்கி செக்டருக்கு லோன் கொடுத்தாலும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ they are healthy. So that is the logic here. புரிஞ்சுச்சா? இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஹேட் அ வெரி பிக் கிரைசிஸ் இன் 2014. பட் நம்ம அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தோம். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், மிஷன் இந்திரதனுஷ், அப்புறமா வந்து ப்ராஜெக்ட் சக்ஷத், அதே மாதிரி வந்து ரீகேபிட்டலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்தோம் என்ன, பேட் பேங்க், நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால பேங்க்ஸ் ஆர் பிகமிங் ஹெல்தி நோ. 5 வருஷத்துல நம்ம பேங்கை வந்து சுத்தமாக்கிட்டோம். We cleaned the balance sheets of banks. RBI is strengthening the regulatory and supervisory functioning by 4R approach: recognition, resolution, recapitalization and reforms. Recognition என்ன அப்படின்னா, ரெகக்னிஷன்னா ஃபர்ஸ்ட் என்பிஏ ஆயிருக்கா ஆகலையா அதை ரெகக்னைஸே பண்ணாம தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதை நீ கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணணும். 2014 வரைக்கும் அதை ரெகக்னைஸே பண்ணாததுனால தான் அசெட் குவாலிட்டி ரிவ்யூ பண்ணி அது ஒழுங்காக ரெகக்னைஸ் பண்ண வச்சோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விச் தே ஆர் டேக்கிங் இஸ் ரெகக்னிஷன். அது ஒழுங்காக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்தது ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்னா என்ன? இன்கேஸ் ஒரு என்பிஏ ஆயிடுச்சுன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லா யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் தே ஆர் பேயிங் இட் பேக். அது ரெசல்யூஷன். ஸோ அதுக்காக நம்ம என்ன கொண்டு வந்தோம்? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வரோம். அதுல இருந்து we are helping them to recover. ரீகேபிட்டலைசேஷன், பேங்கோட பேலன்ஸ் ஷீட் வீக்கா இருந்தனால ரீகேபிட்டலைஸ் பண்றோம். அண்ட் ஃபைனலா மிஷன் இந்திரதனுஷ் மூலமா ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸ் பண்ணோம். இதெல்லாம் பண்றதுனால பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்காங்க, ஹெல்தி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது சொல்றோம். இந்த வருஷத்தோட நோபல் பிரைஸே எதுக்கு கொடுத்துருக்காங்க? பேங்கிங் செக்டர் ரிஃபார்ம்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால இட்ஸ் a very important topic this year. ஓகே, ஏன் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? தெரியல உங்களுக்கு? எடிட்டோரியல் பார்த்தவங்களும் தெரியும். இல்ல, நான் திரையில பாக்குற பொது ஜனங்களுக்கு சொல்றேன். நாளை சன்னதிகள் பார்க்க போகும், நீங்களாம் பார்த்துருப்பீங்க சொல்றேன். ஸோ 4R அப்ரோச் வந்து ரெகக்னிஷன், ரெசல்யூஷன், ரீகேபிட்டலைசேஷன் அண்ட் ரிஃபார்ம்ஸ். அதுக்கு தான் வந்து அதனால பேங்க்ஸ் ஆர் பிகமிங் ஹெல்தியர். ஸோ தேர் ரிஸ்க் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி ஹஸ் இன்க்ரீஸ். ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா என்பிஏ குறைஞ்சிட்டு இருக்கு. So from 2016 onwards, because of the various steps we have taken in the last 2-3 years, NPS வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் மெயின் முக்கியமான ட்ரெண்ட். 8.2% இருந்து 7 வருஷம் லோ. அதாவது 2016 கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு NPS இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம அப்போ இருந்த லோஸ்ட் வேல்யூவோட we have reduced it. So 8.2%ங்கிற வேல்யூ 5 ஆயிருக்கு, which is a very good thing. And net non-performing assets வந்து 1.3 ஆயிருக்கு. So net non-performing asset is equal to what? NNPA is equal to GNPA minus provisioning. So what is provisioning? Amount of capital which the banks is setting aside for capital adequacy ratio. ஏன்னா NPA 100 கோடி ஆனாலும் இந்த கேபிட்டல் வச்சு ஒரு 20 கோடி அவன் கேபிட்டல் வச்சிருந்தாங்கன்னா அந்த 20 கோடி வச்சு சமாளிச்சிடலாம். ஸோ அவனோட லாஸ் இஸ் கோயிங் டு பி 80 தான். ஸோ தட் இஸ் நெட் NPA. ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 16ல இருக்கு. நான் 11.5 தான் அவனை மெயின்டைன் பண்ண சொல்றேன். ஆனா பேங்க்லாம் வந்து அப்படியே பயங்கரமா கேபிட்டல் எடுத்து வச்சு சேஃபா ஹேண்டில் பண்ணி 16ல மெயின்டைன் பண்றாங்க. தே ஆர் ஹேவிங் வெரி குட் கேபிட்டல். ஓகே, ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இஸ் அட் 16%. நீங்க 9 தான் நினைச்சிட்டு இருந்தீங்க, ஏன் 11.5 போடுறேன்? RBI said only 9, but why I put here 11.5? அந்த எக்ஸ்ட்ரா 2.5 என்னது? மறந்துட்டியா? கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் ஞாபகம் இல்லையா? Over and above the capital adequacy ratio,
பேங்க்ஸ் ஹேவ் டு மெயின்டைன் சம்திங் கால்ட் கேபிட்டல் கன்சர்வேஷன் பஃபர் ஆஃப் 2.5. ஞாபகம் இருக்கா? நீங்க போய் எட்ஜில் நிக்காதீங்க, கொஞ்சம் பஃபரை மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் வந்து யூ கேன் அப்சார்ப் தி ரிஸ்க். ஸோ ப்ராஃபிட் ஏர்னிங் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய கேபிட்டல் வச்சுட்டு ஸோ தட் யூ கேன் மேனேஜ். ஸோ நான் 11.5 தான் உன்னை மெயின்டைன் பண்ண சொன்னேன். பட் நீ வந்து அள்ளி போட்டுட்டு வந்து 16ல மெயின்டைன் பண்ணி ஹெல்தி ஆயிட்டாங்க ரீசென்ட் டைம்ஸ்ல. ஸோ தட் இஸ் வெரி குட் திங். அதே மாதிரி வந்து ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங். ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோட வேல்யூ என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் டு டோட்டல் என்பிஎஸ். ஓகே, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் விச் தே ஆர் கீப்பிங் டிவைடட் பை என்பிஏ. ஸோ என்பிஎஸ்லாம் குறையிறதுனால ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ அதிகமாக இருக்கு. ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ வந்து 70 and above இருந்தால் தான் ஹெல்தி. நம்மளோடது 71 நோக்கி நம்ம நகர்ந்ததுனால we are in a healthy state. ஓகே, ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ 70க்கு மேல இருந்தால் நல்லது அப்படின்னு இன்வெஸ்டோபீடியால சொல்றாங்க. ஸோ for total amount of money you have to maintain the this much capital. இன்வெஸ்டோபீடியா பாக்குறீங்களா? ஏதாவது புரியலன்னா பாருங்க, அதுல எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா இருக்கும். ஸோ ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ இஸ் இன்க்ரீஸ்ட். இன்னொன்று ஃபைனல் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா ஒரு ஃபார்ம் இருக்கு. ஃபார்முக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு டெட், இன்னொன்னு ஈக்விட்டி. டெட் ஆப்ஷன், ஈக்விட்டி ஆப்ஷன் எல்லாமே குறைஞ்சிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி கேபிட்டல் அவுட் ஃப்ளோ. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஈக்விட்டி ஆப்ஷனுங்கிறது போயிடுச்சு. ஈக்விட்டி ஆப்ஷன் டு ஃபாரின் ரோல், டொமஸ்டிக் இன்வெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு லாஸ். ஃபாரின் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாரின் ஈக்விட்டி இன்வெஸ்டரும் போன பிறகு நம்ம பேங்க்ஸ் யார் வந்து காப்பாற்ற போறா அப்படின்னா டெட் ரூட்ல தான் எல்லாரும் ஷிஃப்ட் ஆறாங்க. இதனால ஈக்விட்டியில பார்த்துட்டு இருந்த பேங்க்ஸ் எல்லாமே லாஸ்ட் 1 இயரா தே ஆர் ஷிஃப்டிங் டு டெட். ஸோ பேங்க் லோன்ஸ் மூலமா தான் அவங்களோட கேபிட்டலை பூர்த்தி பண்ணிட்டாங்க பிகாஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் த்ரூ ஈக்விட்டி ஹஸ் ஃபாலன் டவுன். ஆனா இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கவுண்டர் பண்ணிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டு போன பணத்தை எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்றதுக்கு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் லைக் இந்தியாவில் இருக்கிற ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபார் தி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன ஷிஃப்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரிலையன்ஸ் ஆன் பேங்க் கிரெடிட் ஃபார் ஃபண்டிங் ரெகுலர் ஆபரேஷன் இஸ் பீங் இன்க்ரீசிங். ரெகுலர் ஆபரேஷன்ஸ்க்கு ஈக்விட்டியில நம்பிட்டு இருந்தாங்கன்னா இப்போ பேங்க் கிரெடிட்டுக்கு நம்புறாங்க. ஏன்னா ஈக்விட்டி ஆபரேஷன்ஸ் குறைஞ்சதுனால பிகாஸ் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். திஸ் இஸ் ஒன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ கிளியரா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த கிராஃப்ல வந்து நான் சொல்றது பாருங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு என்பிஏ குறைந்து இருக்கு. இட் இஸ் டிக்ளைனிங் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம். பிரைவேட் செக்டர் பேங்க்ஸுக்கும் குறைந்து இருக்கு. ஆனால் ஃபாரின் பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்னேட்டடா தான் இருக்கு. இது ஓவராலா எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கும் குறைஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் விச் தே ஆர் மெயின்டைனிங். ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ இட்ஸ் ஆல்சோ டீசென்ட். ஃபாரின் பேங்க்ஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா பண்றாங்க, மிச்ச 2 பேங்க்கும் ஓகே. பட் இது போதும். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்குக்கு கிராஸ் என்பிஏ ஹஸ் ஃபாலன் டவுன் 8ல இருந்து 9ல இருந்து 7 ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் தி ட்ரெண்ட். இது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ இஸ் ஆல்சோ ஷோயிங் அண்ட் குட் ரேட்ஸ். ஸோ அது ஃபாரின் பேங்க்ஸ்க்கு அது குறைஞ்சிருக்கு. மிச்ச எல்லா பேங்க்ஸுமே இது ஆல்ரெடி ஸ்டேபிளா இருக்கு. பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா ஓவராலா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள். இது வந்து மிகப்பெரிய டிக்ளைன் இல்லை. ஸோ இதுல இருந்து நம்ம ட்ரெண்ட் எடுக்க முடியாது. ஸோ நாட் வெரி பிக் ட்ரெண்ட். பட் ஓவராலா நம்ம பார்த்தது என்னன்னா ஆல்மோஸ்ட் 16 வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் தி திங். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படிங்கறத பொறுத்து பாத்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்? ப்ராஃபிட்ஸ் earned by the banks. நம்ம பார்த்தோம்ல ப்ராம் கரெக்டிவ் ஆக்ஷன்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, கிராஸ் என்பிஏ. அதுல அந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு ஓரளவு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸுக்கு தான் நல்ல ப்ராஃபிட் earn பண்ணிருக்காங்க. ஃபாரின் பேங்க்ஸுக்கு ப்ராஃபிட்டே குறைஞ்சிச்சு. ஓவராலா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு ஏறிடு. ஓவராலா இந்த 3 பேரையும் சேர்த்து தான் ஓவரால் அது ஏறிடு. ஓகே, இது return on equity. So let's not go too much technical. I'm just telling. Return on asset has improved for scheduled commercial banks, declined for foreign banks. புரிஞ்சுச்சா? Profits. கிரெடிட்டும் grow ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். மானிட்டரி டைட்டனிங் பண்ணியும் லோன்ஸ் வந்து ஓரளவுக்கு அதிகம் தான் ஆயிருக்கு ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம். ஏன் அப்படின்னா மானிட்டரி டைட்டனிங் பண்ணா லோன்ஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் கோயிங் அவுட் குறைஞ்சிருக்கணும். மணி சப்ளைல குறைஞ்சிருக்கு. இங்க லோன்ஸ் அதிகமான இந்த ட்ரெண்டுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்ததுக்கான காரணத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2019 முன்னாடி அது கம்மியா இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ஃபர்ம்ஸுக்கு லாஸ், பேங்க்ஸுக்கு லாஸ்ங்கிறதுனால தான் புது லோன்ஸே உருவாகல.
இப்போ பேங்க்ஸுக்குமே என்பிஏ குறையுது, ஃபர்ம்ஸுக்குமே ப்ராஃபிட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால பேலன்ஸ் ஷீட் க்ளீன் ஆனதுனால நிறைய லோன்ஸ் போகுது. ஸோ தட் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன் கிவன் வை லோன்ஸ் ஹவ் பீன் இன்க்ரீசிங். ஆனாலும் இப்போ நம்ம ரெப்போ ரேட்டை ஏற்ற ஆரம்பிச்சது இங்க, ஆனாலும் இது அந்த மொமெண்டம்ல ஏறிட்டு இருக்கு. இதோட எஃபெக்ட் தெரியணும்னா டிசம்பருக்கு அப்புறமா தான் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் டைம்ல தான் இந்த மொமெண்டம்ல ஏறிட்டு இந்த கிரெடிட்ஸ் குறையுது. ஸோ புரியுதா? ரெப்போ ரேட்டை ஏற்றின உடனே டிரான்ஸ்மிஷன் நடக்காது, கொஞ்ச நாள் ஆகும். இப்போ மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல பிப்ரவரி நடக்குது, ஏன் 4-2 இருக்கு? அப்போ 2 மெம்பர்ஸ் வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஏற்றக்கூடாதுன்றாங்க? ஏன் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 200 ஏற்றிட்டோம். அதோட எஃபெக்ட் ஃபீல் ஆகிறதுக்கே ஒரு 6-7 மாசம் ஆகும். வெயிட் பண்ணுங்க, அதோட எஃபெக்டை பார்த்துட்டு நம்ம அடுத்தது ஏற்றலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த டிசைன் பண்ண 2 பேர். ஸோ ஏன்னா இங்க நம்ம ஏற்ற ஆரம்பிச்சதோட எஃபெக்டே இன்னும் ஃபீல் ஆகுது, அது பாட்டுக்கு ஏறிட்டு தான் இருக்கு. அது ஃபீல் ஆகிறதுக்கு இங்கே தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த எஃபெக்ட் தெரிய வரும் இந்த அப்கமிங் கரண்ட் இயர். ஸோ அவங்க டிசைன் மெம்பர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ல அதுதான் இருந்துச்சு. ஓகே, ஸோ கிளியரா? இப்போ என்பிஎஃப்சி போலாமா? பேங்கிங் முடிஞ்சிச்சு. என்பிஎஃப்சிஸ்க்கு அதே ட்ரெண்ட் தான். என்பிஎஃப்சியில் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் வந்தது, ஐஎல்எண்ட் எஃப்எஸ் கிரைசிஸ். நான் ஃபர்ஸ்ட் நடந்த எக்கனாமிக் சர்வேல ஒரு சாப்டரே ஐஎல்எண்ட் எஃப்எஸ் கிரைசிஸ் இருக்கு. ஓகே, அந்த ஏன் ஐஎல்எண்ட் எஃப்எஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு அதோட பிரீஃபா நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். பட் நான் வந்து அது ஒரு முக்கியமான ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த 2019-20 எக்கனாமிக் சர்வேயோட அந்த ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி இன்னொரு வீடியோவா போட்டிருக்கேன். ஓகேவா? ஐஎல்எண்ட் எஃப்எஸ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். பட் இன்கேஸ் பார்க்கணும்னாலும் போய் பாருங்க, வை ஐஎல்எண்ட் எஃப்எஸ் ஃபெயில் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ வில் சி ஹியர். என்பிஎஃப்சிஸ் வந்து இட் இஸ் பீங் அவங்களுக்கும் வந்து என்பிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு. 7.2லேருந்து 5.9க்கு வந்து இட் ஹஸ் ஃபாலன். அவங்களோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன் தி ஸ்டாக்னேட்டட் ஸ்டேட். ரிட்டர்ன் ஆன் அசெட்டும் ஸ்டாக்னேட்டட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு, பெருசாக இன்னும் ரிவைவ் ஆகலை. இன்னும் அந்த ஐஎல்எண்ட் எஃப்எஸ் கிரைசிஸ்க்கு அப்புறமா அண்ட் அப்புறம் பேண்டமிக் கிரைசிஸ்க்கு அப்புறமாவும் இது ஸ்டில் ஸ்டாக்னெண்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என்பிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆஃப் தி டோட்டல் லோன்ஸ் கிவன் பை என்பிஎஃப்சி, இது ஒரு முக்கியமான ட்ரெண்ட். என்பிஎஃப்சி கொடுத்த டோட்டல் லோன்ஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் தி லோன் எந்த செக்டருக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இங்க பாருங்க 37%. சி இங்க கிராஃப்ல காட்டியிருக்கிறது growth rate. growth rate நான் சொல்லல, நெட் வேல்யூ, டோட்டல் வேல்யூ யாருக்குன்னா இண்டஸ்ட்ரிக்கு தான் 37%. பேங்க்ஸ் கொடுத்த லோன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அதிகமான லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதோட growth rate கம்மியா இருக்கு, அதுதான் இங்க காட்டுறாங்க. இங்க வந்து growth rate பெர்சன்டேஜ் தான், நாட் தி ஷேர். டோட்டல் நம்பர் ஆஃப் லோன்ஸோட ஷேர் கீழே இருக்கு. இதை காட்டுறதுக்காக இந்த கிராஃப் போட்டிருக்கேன், இந்த growth rate காட்டுறதுக்காக நான் போடல. கீழே இருக்க இந்த கிராஃப் பாருங்க, அக்ரிகல்ச்சரோட ஷேர் 1.7 தான், இண்டஸ்ட்ரியோட ஷேர் 37.5. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் எம்எஸ்எம்இ they are getting the maximum loans from the NBFCs அப்படிங்கிறது தான் முக்கியமான ட்ரெண்ட். அதுக்கப்புறம் NBFCல இருந்து அதிகமாக கடன் வாங்குறது நம்ம தான், பர்சனல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஓகே, ஸோ NBFCs இருந்து யார் அதிகமாக கடன் வாங்குறாங்க? NBFCனா முத்தூட் ஃபினான்ஸ், கையில் இருக்கு தங்கம், கவலை ஏண்டா சிங்கம். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் நம்ம தான், தட் இஸ் தி பர்சனல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸோ கிளியரா NBFC பொறுத்த வரைக்கும் அதான் எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அண்ட் கேபிட்டல் NPA has fallen, அவ்வளோ மட்டும் தான். பிளஸ் இண்டஸ்ட்ரிக்கு அதிக லோன் போகுது, செகண்ட் பர்சனல் லோன், இது 2 ஃபேக்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நம்ம கொண்டு வந்த முக்கியமான ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து 2016 அண்ட் 17 இந்த 2 வருஷம் 3 ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் செகண்ட் சாப்டர்ல ஃப்ரைடே இன்னைக்கு. ஒன்று இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், இன்னொன்று ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இன்னொன்று GST 2017. ஸோ இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வந்தது எதுக்காக கொண்டு வந்தோம்? சக்கரவியூஹா ப்ராப்ளம், எக்கனாமியில் இருக்கிற சக்கரவியூஹா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. ஸோ 2016 எக்கனாமிக் சர்வேல அது ஒரு சாப்டர், சக்கரவியூஹா ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ என்னதுன்னா, businesses are able to start easily, but when they are facing a loss, they are not able to close it and go. So in the NBFC, so in the insolvency and bankruptcy code வந்ததுல how the performance of the code is been அப்படிங்கிறது எவ்ரி இயர் எக்கனாமிக் சர்வேல ஒரு 2 பேராகிராஃப் போடுறாங்க. அதில் இந்த வருஷம் ஒரு 2 பேராகிராஃப். போன வருஷம் ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து இருக்கும், உங்களுக்கு புரியுதா? போன வருஷம் வந்து குளோபல் லெவல் பாரோயிங்ஸ்க்குலாம் இன்சால்வன்சி ப்ராசஸ் வந்து இட் இஸ் நாட் ஆஸ் ரோபஸ்ட் ஆஸ் தி டொமஸ்டிக் பாரோயிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம், நீங்க போய் பாருங்க. இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல of 5,893 corporate insolvency resolution processல 67% have been closed.
67% ஸோ சிஏஆர்பினா என்ன, ஒரு ஃபார்ம் வந்து பேங்க்ரப்ட் அப்படின்னு வருது. அந்த மாதிரி வந்த ஃபார்ம் கிட்ட வந்த ஃபார்ம்ல 67% ஆஃப் தி ஃபார்ம்ஸோட கேசஸை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராசஸ் கமன்ஸ்டு வந்து 5800. அதில் 3900 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம், 1900 ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணதுல ஷேர்ஸ் பாருங்க, க்ளோஸ் பண்ணதுல மேக்ஸிமம் ஷேர்ஸ் எதில் போயிருக்கு. ஸோ கேஸ் வந்து அப்பீலில் போயிட்டு செட்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்த லெவல் அப்பீல் போகல, அப்பீலேட் ட்ரிபியூனல் அதில் போய் செட்டில் பண்ணியிருக்காங்க. கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வித்ரா பண்ணிட்டாங்க. நான் ப்ராசஸ்லேயே வித்ரா, இந்த ப்ராசஸ் வேணா ரெசல்யூஷன்ல போயிடலாம், அதை பேச்சுவார்த்தையில் போயிடலாம் அப்படின்ட்டு முன்கூட்டியே வந்து வித்ரா பண்ணிடுறாங்க இந்த ப்ராசஸ்ல இருந்து. அது வந்து 740. பட் நீங்க நெக்ஸ்ட் முக்கியமான சொல்யூஷன் ஓரியன்டா பார்க்கணும்னா இதோட சொல்யூஷன் என்ன, இது வந்து அவங்களே வந்து அமிகபிளா செட்டில் பண்ணிக்கிட்டது. பட் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது லிக்விடேஷன் அண்ட் ரெசல்யூஷன். லிக்விடேஷன்னா அந்த கம்பெனியை டோட்டலா க்ளோஸ் பண்ணி விற்கிறது. ரெசல்யூஷன்னா என்ன, they are just trying to bring back the company to life by just solving the current issue. உங்களுக்கு புரியுதா, ஒரு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னா மூடிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அந்த லாஸை ரீகூப் பண்ணி திரும்ப கொண்டு வரலாம், அதான் ரெசல்யூஷன் ப்ராசஸ். ஆனால் அதுவே வந்து லிக்விடேஷன்னா கம்பெனியை டோட்டலாக க்ளோஸ் பண்ணி அவங்க அசட்ஸ் எல்லாம் விற்று பணத்தை எடுக்கிறது. ஸோ ஸ்டில் லிக்விடேஷன் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் ஷேர் தேன் ரெசல்யூஷன். பட் லாங் டர்மா எக்கனாமிக் எது நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரெசல்யூஷன் இஸ் குட். ரெண்டுமே நல்லது தான், we are solving the சக்கரவியூஹ ப்ராப்ளம். ஆனால் ரெசல்யூஷனோட ஷேர் அதிகமா இருந்தா அட்லீஸ்ட் those companies will survive and continue to do the economic performance. ஸோ அதுதான் வந்து we are seeing here. ஸோ இப்போ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சியில் மெஜாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் இஸ் டன் த்ரூ லிக்விடேஷன் அண்ட் நாட் த்ரூ ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக புரிஞ்சுக்கும். அவ்வளோதான். இதுக்கு சொல்யூஷன் என்ன, லிக்விடேஷன்ஸை குறைச்சிட்டு ரெசல்யூஷன்ஸை சால்வ் பண்ணால் the company will survive and they will contribute to the economy more அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். கிளியரா? இதுதான் இந்த டேட்டாவுடைய எண்டு. செக்டார் வைஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் சர்வீசஸ், இவங்க ரெண்டு பேர் தான் வரப்போறாங்க இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சியில். இண்டஸ்ட்ரியோட ஷேர் தான் வந்து ஹையஸ்ட், தோஸ் who came to this process. இந்த அமாங் தி செக்டர்ஸ்ல இது ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க. சர்வீஸ் செக்டர்ஸ்ல ரியல் எஸ்டேட் செக்டர்ஸ் தான் வந்து மேஜர் ஆக்டிவிட்டி. ரியல் எஸ்டேட் ரெண்டிங் அண்ட் பிசினஸ் அவங்க தான் வந்து மேஜர் கஸ்டமர். இந்த ரியல் எஸ்டேட்னா யாரு, சென்னைக்கு அருகாமையில் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது பாதியில வந்து காஸ்ட் ஓவர் ரன்ஸ்னால நின்றுடுது. ஸோ அவங்க தான் மேஜர் ரிசல்ட். யார் அதில் இன்வெஸ்டர்ஸ், நீங்க வந்து பணத்தை கொடுத்தா நான் 3 மாசத்துல டெலிவரி பண்ணிடுறோம், 10 வருஷத்துல 1 வருஷத்துல டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு வாங்குறாங்கல்ல, காஸ்ட் ஓவர் ரன்ஸ்னால பண்றதே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் that company is the bankrupt and lenders are people who invested the money. So real estate is the major player with respect to service sector. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் தான் வந்து இதுக்குள்ள வராங்க. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஷேர் வந்து பேசிக் மெட்டல்ஸ், டெக்ஸ்டைல். ஸோ பேசிக் மெட்டல்ஸ்க்கு வந்து ஒரு 16, டெக்ஸ்டைல்ஸ் ஒரு 16 இந்த மாதிரி இருக்கு. பட் இதுல வந்து எல்லாமே ஈக்குவலி ஸ்ப்ரெட் தான் இருக்கு, எல்லாரும் வரும் ஜாலியா. பட் இங்க மேஜரா வர்றது வந்து இவங்க தான், ரியல் எஸ்டேட் பீப்புள் தான். ஓகே, அடுத்து வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். 16க்கு அப்புறமா ரெண்டாவதா இருக்கிறது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ். யாரும் பெப்சி குடிக்கிறது இல்லையோ, ஃபுட் பெவரேஜஸ் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். டொபாக்கோ இருக்கா, டொபாக்கோலாம் வராது, அவன் தான் ஐபிஎல்கே ஸ்பான்சர் பண்றாங்க, நாக்கில் குங்குமப்பூ அப்படின்னு. பட் வருது. ஆனா அது மட்டும் நான் தாங்கவே முடியாது. நீ வந்து பான் மசாலா வித்து ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்றாலும் பெரிய ஆளா இருக்கு. ஐபிஎல் ஸ்பான்சர் பண்றது சும்மாவா? அதுல ஷாருக் கான், அக்ஷய்குமார், அஜய் தேவகன், சல்மான் கான், இன்னொன்னு சில்வர், என்னது இன்னொன்னுக்கு வராரு. ஸோ இதனால வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம். பிஹேவியரல் சேஞ்ச். இப்போ நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னா இந்த கம்பெனியோட ஓனருக்கு வந்து they will be losing the management. இப்போ இந்த ப்ராசஸ் வந்ததுனால ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஐயோ இந்த ப்ராசஸ்க்குள்ள போயிட்டோம்னா நம்ம கம்பெனியோட கண்ட்ரோல் போயிடும். அதுக்காக நம்ம வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ள போக வேணாம், முன்கூட்டியே நம்ம வந்து திருந்தி டியூவை கட்ட பார்க்கலாம் அப்படின்னு கட்டி, இல்லைன்னா நமக்குள்ளேயே பேச்சுவார்த்தையில ஏதாவது சால்வ் பண்ண பார்க்கலாம் அப்படின்ட்டு borrowers who had NPS அவங்களே முன் வந்து they are trying to solve this. So that is the behavioral change. Fear of losing the control அப்படி இருக்கிறதுனால CIRP ப்ராசஸ்க்குள்ள போறதுனால அது இனிஷியேஷன் முன்னாடியே சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல இனிஷியேஷன் முன்னாடியே அவர் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டரா இருந்தா முன்கூட்டியே நான் கட்டிடுறப்பா அப்படின்னு திருந்தி வர்றாரு. ஓகே, லண்டன் கிண்டன் ஓடாம. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்ல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 69% வருது, லிக்விடேஷன்ல 92% வருது. ஆனா போஸ்ட் ஹேர் கட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 100 ரூபாய் கடன் கொடுக்கணும், ஆனா நம்ம லிக்விடேஷன் மூலமா 92 ரிட்டர்ன் வந்திருக்குன்னா 100 ரூபாய் அவரோட என்பிஏ இருக்குன்னா நம்ம 92 ருபீஸ் ரெக்கவர் பண்ணிட்டோங்கிறது அர்த்தம் இல்லை.
உங்களுக்கு புரியுதா? 100 ரூபாயில 92 வந்துருச்சுங்கிறது அர்த்தம் இல்லை. இந்த டேட்டா பார்த்துட்டு அப்படி நினைக்காதீங்க. அதே மாதிரி ரெசல்யூஷன்ல 100 ரூபாய் ஒருத்தருக்கு என்பிஏ இருக்குன்னா இந்த ப்ராசஸ் மூலமா 69 ரூபாய் ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இங்க மீனிங் இல்லை. போஸ்ட் ஹேர் கட் அப்படின்னா என்னன்னா, ஹேர் கட்னா என்ன? ஹேர் கட்னா ரீஸ்ட்ரக்சரிங். ரீஸ்ட்ரக்சரிங் அவங்க கொலோக்கியலா யூஸ் பண்ற வேர்டு தான் ஹேர் கட். ஹேர் கட்னா பாரோவர் லெண்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கிறது, ரீபேமெண்ட் பீரியட் இன்க்ரீஸ் பண்றது, இல்லைன்னா முடிஞ்சா பிரின்சிபலே கொஞ்சம் குறைக்கிறது தான் ஹேர் கட். என்பிஏ ஆயிடுச்சு, அது எப்படி சால்வ் பண்ணலாம்? லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்ல, அந்த ரீஸ்ட்ரக்சரிங் தான் ஹேர் கட் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அந்த வேல்யூவே குறைஞ்சிருக்கும். அப்படி குறைஞ்ச வேல்யூல இருந்து தான் 69 and 92. ஓகே, ஜஸ்ட் an added point I'm just telling you. அண்ட் ஹேர் கட் அப்படிங்கிறது இந்த வேர்டிங் தெரிஞ்சுக்கோங்க. லோன்ஸ்ல ஃபினான்ஷியல் ஹேர் கட்னா ரீஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி இன்சால்வன்சி கேசஸ்லாம் லோக் அதாலத்ல போறதோட, அதே மாதிரி வந்து சர்ஃபேசி ஆக்ட்ல போறதோட, டெட் ரிகவரி ட்ரிபியூனல்ல போறதோட அதிகமா வந்து இன்சால்வன்சி ப்ராசஸ்ல தான் போகுது. So people are opting insolvency and resolution bankruptcy process rather than going for lok adalat or SARFAESI Act or DRT. So share of insolvency and bankruptcy process has increased. So இப்போ நம்ம பார்த்தாலும் ஒரு ஸ்கீம் வருது, 2016ல வந்திருக்கு. At the end of 8 years what is the outcome? At the end of 7 years. So இந்த outcomes படிச்சு வச்சுக்கிட்டாதான் மெயின்ஸ்ல இது வரைக்கும் ஐபிசில இருந்து கொஸ்டின் வரல. It's a long overdue for a long period of time. So கண்டிப்பா we can expect a question. நம்ம 17ல இருந்து வரும்னு பார்த்துட்டு இருக்கோம், கேட்கவே மாட்டோம். இந்த வருஷம் கண்டிப்பா வருது. ஸோ அதனால வந்து அதுல மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தேவை. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஃபினான்ஷியல் இன்னும் 2 தான். ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன்ல இன்னும் 2 டாபிக்ஸ் தான். ஒன்று வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து வில் ஹாவ் இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ். இது வந்து ஒன்றும் இல்லை, இது பெரிய டேட்டாலாம் இல்லை. ஒன்று மட்டும் பாருங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ல நமக்கு எது தெரியும், பிகாஸ் ஆஃப் தி நெட் கேபிட்டல் அவுட் ஃப்ளோ அண்ட் பிகாஸ் ஆஃப் தி நாட் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பேரிஷா இருக்கிறதுனாலையும் நம்ம ஒரு ட்ரெண்ட் பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஐபிஓஸ், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ் அண்ட் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். நம்பர் ஆஃப் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து போன வருஷம் 350 இருந்தது, இந்த வருஷம் 448 ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் இஷ்யூ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஆனா நம்பர் ஆஃப் மணி விச் இஸ் மொபிலைஸ்ட் ஹஸ் கம் டவுன் பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஹஸ் ஃபாலோன். இங்க 350 இஷ்யூஸ்ல 1.8 lakh crore வந்துச்சு. இங்க 448 பண்ணி 1.1 தான் வருது. Which means that stock market has fallen அப்படிங்கறதோட ட்ரெண்ட். So amount of money mobilized through primary market, initial public offering and follow on public offering அப்படிங்கிறது primary market, rights issues இதெல்லாம் qualified. இது நாலுமே வந்து இதெல்லாமே primary marketல. Primary marketல என்ன வரும்? Initial public offering, follow on public offering, rights issues, QIP, preferential allotments, இது எல்லாமே primary marketல வரும். இதுக்கு இருக்கு, பாருங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எல்லாமே வந்து இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதிகமானாலும் மணி மொபைலைஸ் பண்ணது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெட் மூலமா மொபைலைஸ் பண்ணது அதிகமா இருக்கு. ஸோ இதான் அந்த ட்ரெண்ட். தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் ஈக்விட்டி டு டெட் அப்படின்னு சொன்னல. ஏன்னா ஈக்விட்டிஸ்க்கு வந்ததுனால டெட் மூலமா அதிகமாக கடன் வாங்குறாங்க, அவ்வளவுதான். இதான் இதுல இருந்து ட்ரெண்ட் எடுத்துட்டு போறோம். மற்றபடி எந்த டேட்டாவும் தேவையில்லை. ஓகே, ஆனா என்னதான் ஸ்டாக் மார்க்கெட் லோவா இருந்தாலும் மற்ற நாடுகள் மாதிரிலாம் நம்ம நாடு, மற்ற நாடெல்லாம் பாருங்க, இந்த வருடத்தின் முடிவு டிசம்பர் 31 ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எல்லாம் நெகட்டிவ்ல தான், நெட் நெகட்டிவ்ல தான் போகுது. யூஎஸ்ஏ, பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே, ஹாங்காங் இவங்க எல்லாரோடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் நெட்ல தான் முடிஞ்சிருக்கு. பட் நம்மளுடைய 2 ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து நெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெண்டுமே வந்து நெட்டா வந்து இட் ஹாஸ் எண்டட் இன் தி பாசிட்டிவ் நோட். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பாருங்க நெகட்டிவ்ல போயிரு புரிஞ்சுச்சா. சைனாலாம் பாருங்க நெகட்டிவ், சைனா, பிரேசில், கொரியா எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் விச் தே வாண்டட் டு சே. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம். என்ன ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2020-21ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் கிரியேட்டடும் அதிகமாக இருக்கு. ஏன்னா பேண்டமிக்ல எல்லாரும் அவங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தே இன்வெஸ்டட் லாட். ஏன்னா கம்பெனில எதுவுமே நடக்காதனால பணத்தெல்லாம் தூக்கி ஷேர் மார்க்கெட்ல போட்டாங்க. அதனால தான் பேண்டமிக் இயர்லயும் அடுத்த வரை 2020-2021ல we had a boom in stock market. நம்ம ஸ்டாம்பீட் லிக்விடேஷன்ல கூட பார்த்துருப்போம்ல. ஸோ 2022ல என்ன ஆயிருக்கு, அந்த நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கேஷ் செஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2020-21ல அதிகமானது, இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஆரம்பிச்சவங்க அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, பட் மணி போட்டவங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ட்ரெண்ட். அவ்வளவுதான், நத்திங் மச்.
ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வி ஹேட் நெக்ஸ்ட் நெட் அவுட்ஃப்ளோ தான். நெட் அவுட்ஃப்ளோனா என்ன, உள்ள வந்ததோட வெளியே போனது அதிகமா இருக்கு. அதோட நெட் வேல்யூ வந்து நம்ம பார்ப்போம்ல, நம்மளோட என்டையர் பிஓபி அக்கௌண்ட்டுமே வந்து டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் தானே. அமௌண்ட் ஆஃப் மணி விச் கேம் இன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி விச் வெண்ட் அவுட். ஸோ அது வந்து நெட் வேல்யூ வந்து இட் இஸ் 16,000 crore தான். ஓகே, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து விட்டு போன இடத்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணி காப்பாற்றினதுனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டிக்ளைன் ஆனாலும் கொஞ்சம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஏன்னா லோக்கல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் லைக் பிக் கம்பெனிஸ், நம்ம அதானி கேஸ்லையும் பார்த்தோம்ல, அதானியோட எஃபிஓஸ் வந்து பயங்கரமா மோசமா போகும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து they would have invested at the end for Adani. So the domestic institutional investors they have came and they would have saved. Clear-ஆ? புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான், ட்ரெண்ட் மட்டும் தான். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், நெட் அவுட்ஃப்ளோ, எஃப்டிஐல என்ன நடக்குதுங்கிறது பார்ப்போம். எக்ஸ்டர்னல் செக்டர்ல இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் வழக்கம் போல எல்லா வருஷமும் பார்க்கறது. இன்சூரன்ஸ் பிரீமியம், இன்சூரன்ஸ் டென்சிட்டி. இன்சூரன்ஸ் பிரீமியம்னா என்ன? சார் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன், இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் டென்சிட்டி. இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் தி டோட்டல் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் டு ஜிடிபி ரேஷியோ. நாட்டோட ஜிடிபியில் அமௌண்ட் ஆஃப் டோட்டல் இன்சூரன்ஸ் பெய்ட் பை எவ்ரி ஒன் ஃபார் ஆல் தி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை கண்ட்ரிஸ் ஜிடிபி. அதே மாதிரி இன்சூரன்ஸ் டென்சிட்டினா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் பெய்ட் பை தி பீப்புள் டிவைடட் பை பாப்புலேஷன். பெர் கேபிட்டா பிரீமியம் பெய்ட், அதுதான் வந்து இன்சூரன்ஸ் டென்சிட்டி. ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி இஸ் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் தி it is total number of premium paid by population in rupee or dollar currency basis. இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் பர்சன்டேஜ்ல, ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ அது பர்சன்டேஜ்ல இருக்கும், இது ருப்பியில் ஏதாவது கரன்சியில் இருக்கும். USA is the largest insurance market in the world, both life and non-lifeல, followed by Japan, China and Japan. India வந்து 10th largest with respect to volumes and second largest in the emerging markets. Developing countriesல நம்ம ரெண்டாவது. ஆனா ஓவராலா பார்த்தா நம்ம வந்து 10th largest insurance market in the world. இன்னும் நமக்கோட பாப்புலேஷன் அவ்வளோ இருந்தாலும் நம்மளோட இன்சூரன்ஸ் மார்க்கெட் இன்னும் க்ரோவே ஆகல. நம்மளோட பாப்புலேஷனுக்கு நம்ம தான் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டாக இருக்கணும். பட் people have not yet got full confidence over the insurance yet. So அதனால we are the 10th largest insurance market in the world. So இந்த ரெண்டு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. பெனட்ரேஷன் என்ன, டென்சிட்டினா என்ன அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டினாக வரலாம் prelims point of view. So insurance penetration வந்து it is steadily increasing over the period of time. More number of people are joining the thing and அதே மாதிரி insurance penetration it is increasing over the period of time. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன், லைஃப் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் கிட்டத்தட்ட குளோபல் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்கு, குளோபல் ஆவரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் நான் லைஃப்ல இன்னும் நம்ம வரல. லைஃப் இன்சூரன்ஸ்ல எல்ஐசி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால லைஃப், நான் லைஃப், நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். பைக் இஸ் நான் லைஃப், உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு, லேப்டாப்பு கூட இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் லைஃப்ல வரும். லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசியில் இருக்கு. நம்ம ஊரில் லைஃப் இன்சூரன்ஸ்ல we have reached the global average. பட் நான் லைஃப்ல தான் பின்தங்கி இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ட்ரெண்ட் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்சூரன்ஸ் டென்சிட்டிலையும் அதே கணக்கு தான். ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா $69 per person நம்மளோட டோட்டல் இது. நான் லைஃப்ல 22 தான். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லேயே ஒரு ஐபிஓ பண்ணி ஒரு லார்ஜஸ்ட் எவர் ஐபிஓ வந்து ரீசெண்டாக பண்ணோம். அதே மாதிரி ரீசெண்டாக வந்து ஒரு முக்கியமான ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRDA வந்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து they have brought in a rules for 2015. இந்த ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி இன்சூரன்ஸ் இன் ரூரல் அண்ட் சோஷியல் செக்டர் ரூல்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பேங்க்லலாம் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு ஒரு நார்ம் இருக்குல்ல, நீங்க வந்து கண்டிப்பாக ஒரு பிரான்ச் வந்து ரூரல் ஏரியா சரி 40% லோன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்காரங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி இன்சூரன்ஸ் ஃபார் ரூரல்ஸ் அண்ட் சோஷியல் செக்டர். மோர் நம்பர் ஆஃப் ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புளுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ்குள்ளே கொண்டு வாங்க. அதே மாதிரி சோஷியல் செக்டர்ஸ் ரிலேட்டட் இன்சூரன்ஸை நிறைய கொண்டு வாங்க. லைக் ஸ்மால் இன்சூரன்ஸ், மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வாங்க. லைக் அடல் பென்ஷன் யோஜனா அதெல்லாம் இருக்குல்ல, ஸ்ரம் யோகி, மாந்தானா இருக்கட்டும், பென்ஷன் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி. ஸோ IRDA வந்து பெர்மிட்டிங், ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்காக எடுத்த ஸ்டெப்ஸில் 10.7 lakh நியூ மைக்ரோ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஹவ் கம் இன் இந்தியா, மெஜாரிட்டிலி இன் தி ரூரல் சைட். IRDA வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த KYC நார்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றது வீடியோ பேஸ்டா கொண்டு வந்ததுனால நிறைய ஈஸிலி அந்த KYC எல்லாம் பண்றதுனால நிறைய பேர் இன்சூரன்ஸ்குள்ள வராங்க அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 5 இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட முக்கியமான 5 இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ். இந்த 5 இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸோட ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் தி ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். ஆயுஷ்மான் பாரத் என்ன 5 லட்சம் பேர் இண்டிவிஜுவல் தந்திருக்காங்க.
அதோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 19.7 crore பெனிஃபிஷியரிஸ் வந்து அவைல் பண்ணி எலிஜிபிள். 4.3 lakh crore people ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. தட் இஸ் தி they have used it. இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத்னா, இந்த லாஸ்ட் 5 yearsல 4.3 crore people they have used the ஆயுஷ்மான் பாரத். அதே மாதிரி சுரக்ஷா பீமா அண்ட் ஜீவன் ஜோதி. சுரக்ஷா பீமா அப்படிங்கிறது வந்து ஆக்சிடென்டல் டெத் இல்லைன்னா பெர்மனன்ட் டேமேஜ் வந்தா ஒரு 2 லட்சம் கிடைக்கும். ஜீவன் ஜோதினா லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க ஸ்மால் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஒரு மைக்ரோ இன்சூரன்ஸ். நீங்க இப்போ எல்ஐசிலாம் போனீங்கன்னா 50 லட்சம் 1 கோடி அந்த மாதிரிலாம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. பெரிய மற்ற இன்சூரன்ஸ்லாம் போனீங்கன்னா ஸ்டார்டர்ஸ்க்கு ஒரு மைக்ரோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஒரு 2 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டரா கொண்டு வந்தது தான் as a part of ஜன்தனோட பேக்கேஜ்ல ஜன்தன் அக்கௌண்ட்ஸ் கூட சேர்த்தா 2 ஃப்ரீயா தருவாங்க. நீங்க ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா 2 இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃப்ரீ. ஒன்னு ஜீவன் ஜோதி, இன்னொன்னு சுரக்ஷா பீமா. ஒரு 2 லட்ச ரூபா ஆக்சிடென்ட் 2 லட்ச ரூபா லைஃப் வந்து அவங்களே கூடவே ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ அது 2 தான் இது. ஸோ அதுலயுமே வந்து நிறைய கிளைம்ஸ் வந்து ரீசெண்டா வந்து இட் இஸ் பீங் இன்க்ரீசிங். 1 lakh 3 lakh இந்த நம்பர்லாம் தேவையில்லை எத்தனை பேர்னு. மேபி ஆயுஷ்மான் பாரத் முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க. இதுலயே நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹவ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபசல் பீமா யோஜனா. ராபி அண்ட் காரிஃப் கிராப்ஸ்க்கு நம்ம தரோம். ராபிக்கு ஒரு 1%, காரிஃப்க்கு ஒரு 2%, ஹார்டிகல்ச்சருக்கு ஒரு 5% அப்படின்னு சொல்லி அவ்வளோதான். ப்ரீமியம் 100 ரூபானா நம்ம 5% கட்டினா போதும். மிச்சம் 95 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. தட் இஸ் லாஜிக். 100 ரூபாய் ப்ரீமியம்ல 5 ரூபா கட்டினா போதும் ஃபார்மர். 95 rupees சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. காரிஃப் ராபிக்கு பார்த்தீங்கன்னா 99 அவங்க கட்டிடுறாங்க. நம்ம 1 ரூபா கட்டினா போதும். ஸோ திஸ் இஸ் தி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து அதுலேயும் வந்து கிளைம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெண்ட். இது அக்ரிகல்ச்சர் சாப்டர்ல இன்னும் டீடைல்டாக வில் see. கிளியரா? இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் தான். இந்த ஸ்கீம்ஸ் வந்து we have to note down and study. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று, லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஒன்று, ஃபார்ம் இன்சூரன்ஸ் ஒன்று. 4 முக்கியமான இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விச் கவர்மெண்டோட ஃபிளாக்ஷிப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். 4 பத்தி படிச்சுக்கோங்க. பென்ஷன்ல தான் எக்கச்சக்கமா நம்ம கூட அந்த வீடியோல 100th எடிஷன்ல பார்த்தோம். ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கும். அதுல முதல்ல வந்து நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இதுல நம்ம யாருக்கு தரோம்? ஓல்டேஜ் பென்ஷன், விடோ பென்ஷன், அப்புறமா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ், இது எல்லாமே தரும். அப்புறம் அந்தோதயா பென்ஷன். ஸோ அதுல வந்து 4.7 crore people வந்து பெனிஃபிஷியரிஸ் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து we came to நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம். NPS is also called as நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஆர் நியூ பென்ஷன் ஸ்கீம். நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து 2004ல வந்துச்சு. ஸோ 2004ல வந்தது பே ஆஸ் யூ கோ. ஸோ ஓல்டு பென்ஷன் நியூ பென்ஷன் பத்தி நம்ம டீடைல்டா வீடியோ போடலாம். இதுலயே ஒரு அனாலிசிஸ் போடுவாங்கன்னு நினைச்சேன். அது தேவையா தேவையில்லையான்னு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல பிசிக்கல் பர்டன் அதிகமாயிடும். ஏன்னா லைஃப் லாங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர் ஆன பிறகு ஃபுல்லா till they die கவர்மெண்ட் அவங்களுடைய பிசிக்கல் பெனிஃபிட்ல இருந்து எடுத்து பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தட் இஸ் ஹியூஜ் பிசிக்கல் காஸ்ட் வருது. அதனால தான் வந்து நம்ம FRBM ஆக்ட் 2003ல கொண்டு வரும்போது பிசிக்கல் பர்டனை குறைக்கிறதுக்காக நம்ம எடுத்த முதல் ஸ்டெப் தான் நியூ பென்ஷன் ஸ்கீம். இந்த பென்ஷன் பர்டனை குறைக்கணும். அதுக்கு தான் we came this. ஸோ நாங்க வந்து லைஃப் லாங் ஒரு கொடுப்பல நீயே உங்களோட மாச சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொடு, 10% கொடு. அப்புறம் நீ ஒரு 10 கொடுத்தனா நான் ஒரு 14 போடுவேன். நீ 10 கொடு, நான் 14 போடுறேன். 2 பேருமே சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை சரி பண்ணா அந்த அமௌண்ட்ல இருந்து நான் உனக்கு கொடுக்குறேன். இது பண்ற இது வந்து கவர்மெண்டே வந்து ஜஸ்ட் லைக் தட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டில் தி பென்ஷன் தராங்க அவுட் ஆஃப் தேர் ஓன் மணி அப்படின்னா இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் தேர் ஓன் மணி, இட் இஸ் அவுட் ஆஃப் தி டாக்ஸ் பேயர்ஸ் மணி. என்டையர் நேஷன்ஸ் டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் பேயிங் ஃபார் தி பென்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஹூ ஆர் ஃபார்மிங் a very small percentage of the population. இதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்க ப்ராப்ளம். இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூ பத்தி இதுல பேசுறாங்க. இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டினா என்ன? கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்காக ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்கிற ஒருத்தர் டாக்ஸ் கட்டுறாரு. இவங்களுக்கு பென்ஷன் தரணும்னு. உங்க லாஜிக் புரியுதா? இந்த அதான இப்போ நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து பிரச்சனை அதுதான். ஸோ அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் we abolished the old pension scheme, brought new pension scheme. நீ 10% உன் சம்பளத்துல கொடு. 100 ரூபா சம்பளம் வாங்குறியா? நீ 10 ரூபா எனக்கு கொடு. நான் வந்து 14 ரூபா போடுறேன். இப்போ உன் பேர்ல 24 ரூபா டெபாசிட் பண்ணிட்டோம். ஏன்னா 12 இருந்ததை 10 ஆக்கிட்டாங்க NPSல. கவர்மெண்ட் 14 ஆக்கிட்டாங்க. அந்த 2 எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 24 ரூபா உன் பேர்ல போட்டாச்சு. இந்த மாதிரி எவ்ரி மந்த் 24 ரூபா அக்யூமுலேட் ஆகும். ரிட்டையர் ஆகும்போது நீ 60% பல்கா எடுத்துக்கோ. மிச்ச 40% நான் ஈக்விட்டிஸ்ல போடுறேன். அதை வந்து நீ வந்து மாசம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்துச்சு, விச் இஸ் பிசிக்கலி சவுண்ட். அதுக்கப்புறமா இப்போ அக்னிபத் ஸ்கீம் கூட நம்ம கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான எய்மே வந்து பிசிக்கல் பர்டன் வித் ரெஸ்பெக்ட் டு பென்ஷனை குறைக்கிறதுக்கு தான். தட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி அக்னிபத் ஸ்கீம். ஏன்னா ORP 1 rank 1 பென்ஷன் வந்ததுனால திரும்பி பென்ஷன் பர்டன் அதிகமாக இருக்கும். அதை சரி கட்டணுங்கிறதுக்காக தான் அக்னிபத் ஸ்கீமோட ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ்ஸ். அபார்ட் ஃப்ரம் கீப்பிங் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யங்,
அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்னிபத் வந்து பென்ஷன் தான். ஏன்னா பென்ஷனை குறைக்கிறது தான் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன்ல ஒரு முக்கியமான ஸ்டெப். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல மேஜர் ஷேர் என்ன? சாலரிஸ் அண்ட் பென்ஷன். ஸோ அந்த பென்ஷனை சரி பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ பிரீஃபாக சொல்லிட்டேன் என்பிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் வித்தியாசம். ஓகே, ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்குள்ள இருக்க வித்தியாசம் மாதிரி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து காணாமல் போயிடுச்சு. அதாவது ஓபிஎஸ் காணாமல் போயிடுச்சு. என்ன பண்றது? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்றீங்க. ஸோ வேல்யூ ஆஃப் தி பென்ஷன் கார்பஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட் டிட்டர்மைன். ஸோ அதனால வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. 82 முன்னாடி வந்து இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக மட்டும் கொண்டு வந்தாங்க என்பிஎஸ். அப்புறம் 2009ல எல்லாரும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் வேணா, இப்போ நீங்க கூட ஒரு இடத்துல வேலை செஞ்சோன்னா நீங்க என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணி மாசம் 10% போடலாம். ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கவர்மெண்ட் வந்து 14 போடும். ஆனா நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 14 ரூபா போடுறதுக்கு யாருமே இல்லை. உங்க முதலாளி வேணும்னா இபிஎஃப்ல வந்தாங்கன்னா அவரு அப்படி போட்டா அவர் ஒரு 12 போடுவார். தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் வித் ரெஸ்பெக்ட் டு என்பிஎஸ். ஓகே, 2011ல இருந்து கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் என்பிஎஸ் எலிஜிபிள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல கேட்கலாம். கார்பரேட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் என்பிஎஸ் ஸ்கீம். என்பிஎஸ்ங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான், கார்பரேட் வராது அப்படின்ட்டு எலிமினேட் பண்ணிடுவோம். எலிமினேட் பண்ணிட்டு 2 இருக்கும். இந்த 2த்துல நம்ம சூஸ் பண்ணோம். நம்ம நீ போட்டல கரெக்ட் ஆன்சரை நீ எப்பயோ எலிமினேட் பண்ணிட்ட, நீ இப்ப வச்சிருக்க 2மே தப்பு தான் அப்படின்னு. அதனால வந்து இது கார்பரேட் செக்டருக்கு வந்து இது இட் இஸ் எக்ஸ்டெண்டிங். ஸோ என்பிஎஸ் வெர்சஸ் அடல் பென்ஷன் யோஜனா, இதுல ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. என்பிஎஸ்க்கும் அடல் பென்ஷன் யோஜனாவும் அடல் பென்ஷன் யோஜனா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் வந்து பென்ஷனுக்காக என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 10th 100th எடிஷன் பாருங்க. முக்கியமா சொல்லணும்னா அடல் பென்ஷன் யோஜனா, ஸ்ரம் யோகி மான்தன், லகு வியாபாரி மான்தன், அப்புறமா வந்து கிசான் மான்தன், இந்த மாதிரி நிறைய மான்தான்ஸ் இருக்கு. இன்னும் 2-3 மான்தான் இருக்கு. எல்லாமே பென்ஷன் முக்கியமான பென்ஷன் ஸ்கீம்ஸ் தான். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் இஸ் அடல் பென்ஷன் யோஜனா. இதுல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் மோர் வித் ரெஸ்பெக்ட் டு அடல் பென்ஷன் யோஜனா. ஸோ மோர் women workforce have come inside the pension regime after the introduction of அடல் பென்ஷன் யோஜனா. 44% வருது, double the what it is coming in NPS. Okay, so அடல் பென்ஷன் யோஜனா யாருக்கு? NPS is for formal employees. அடல் பென்ஷன் யோஜனா is for informal sector. So informal sectorக்கு social security கொடுக்குறோம், அதுல women கொடுக்குறோம் அப்படிங்கிறது it's a dimension with respect to social security point of view. Clear? Maharashtra is the largest player for அடல் பென்ஷன் யோஜனா. அதுதான் ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஏஜ் ப்ரொஃபைல் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. 18, 20, 30 வயசு இளைஞர்கள் இப்பயே சேர்றாங்க. இப்பயே சேர்த்தாங்கன்னா அவங்க நிறைய பென்ஷன் எடுக்கலாம். லேட்டா சேர்ந்தாங்கன்னா கம்மியா தான் வரும். ஏன்னா the corpus is going to change. 76% they are opting for 1000 per month. நீங்க வந்து you can opt 1000 per month வேணுமா, 3000 per month வேணுமா, 5000 per month வேணுமான்னு முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட்டணும். அதான் அடல் பென்ஷன் யோஜனா. பட் மிச்ச பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே 3000 is fixed. ரெண்டுத்துக்கும் வந்து T+2 தான். T+2னா நீங்க இப்போ வாட் இஸ் த மீனிங்? நீங்க இப்போ ரிட்டையர் ஆயிட்டீங்க அப்படின்னா 2 நாள்ல நீங்க எனக்கு நாளையில இருந்து பென்ஷன் வேணும் அப்படின்னு கிளைம் பண்ணீங்கன்னா 2 நாள்ல உங்களோட அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படின்னு பாலிசியில இருக்கு. T+2ல வந்து செட்டில்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். பட் நான் எவ்வளவு நேரம் உண்மையில ஆரம்பிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். T+2 to T+1 கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு, ஞாபகம் இருக்கா? எடிட்டோரியல்ஸ்ல இருக்கு, பாருங்க. இதுல வந்து நம்ம இ-பிரான் எலக்ட்ரானிக் பென்ஷன் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு இ-பிரான் நம்பர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, லைக் இப்போ நம்ம டின் நம்பர் அப்படின்னு கொண்டு ஜிஎஸ்டி கொண்டு வரோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு டிஜிட்டல் அக்கௌண்ட். ஸோ என்டையர் பென்ஷன் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க அடல் பென்ஷனா இருக்கட்டும், நேஷனல் பென்ஷனா இருக்கட்டும், எந்த பென்ஷனா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இ-பிரான் கொடுத்துருவாங்க. இந்த இ-பிரான் நம்பர் இஸ் யுவர் நம்பர். அந்த நம்பரை போட்டீங்கன்னா நீங்க எந்தெந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கீங்களோ எல்லாமே வந்துடும். அப்கோர்ஸ் நீங்க என்பிஎஸ்ல இருந்தா ஏபிஒய் எடுக்க முடியாது, ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும். ஸோ உங்களோட என்டையர் டிரான்சாக்ஷனும் அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமா நீங்க ஹேப்பன். ஓடிஆர் மாதிரி இப்போ நம்ம சிவில் சர்வீசஸ் கொண்டு வந்திருக்காங்களே, இப்போ நீங்க இந்த வாட்டி இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சில தான் இருக்காங்க, தொடர்ந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணது எல்லாமே காட்டும் ஓடிஆர். இப்போ நீங்க யூபிஎஸ்சிக்கு அதே மாதிரி தான். இப்போ யாராவது 6வது அட்டம் 7வது அட்டம்லாம் இருக்காங்கன்னா இப்போ அவங்க ஓடிஆர் நம்பருக்குள்ள போனாலே எத்தனை அட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை ப்ரிலிம்ஸ் போயிருக்கு, எத்தனை மெயின்ஸ் போயிருக்கு அப்படின்னு ஓடிஆர்ல வரும். டிஎன்பிஎஸ்சி ஓடிஆர்ல அப்படிதான் இருக்கு. ஸோ யூபிஎஸ்சி ஓடிஆர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு 6 வருஷம் ஆகும். டார்க் ஹியூமர் கண்டுக்காதீங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இ-பிரான் நம்பர். ஓகே, ஸோ அது கொண்டு வந்ததுனால this is one important step. ஸோ இதோட வந்து ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேஷன். ஸோ மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி டைட்னிங் இந்தியாலையும் பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து மானிட்டரி டைட்னிங்னால கொஞ்சம் மாடரேட் ஆயிருக்கு. ரொம்ப குறையில மாடரேஷன் தான் இருக்கு. ஆனால் மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கு.
225ல இருந்து 135 தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. பேங்க் என்பிஎஃப்சி உடைய என்பிஎஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அடுத்த ட்ரெண்ட். அப்புறமா we are also seeing about the insurance and pension. So insurance pensions பத்தி இன்னும் முக்கியமான social security dimension வந்து நம்ம லேட்டரா பார்க்க போறோம். We'll see. With this we are winding up for the chapter. So with this will start. நேதிக்கு வந்து அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், சாட் ஜிபிடி வந்து சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி வந்து கிளியர் பண்ணல அப்படின்னு. அதுக்கு நேதிக்கு மீம் போட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் திஸ் மீம். எல்லாரும் சூனா பண்ண ஆயிட முடியுமா அப்படின்னு. ஸோ அது பாவம் 57 மார்க் தான் அதை எடுத்துச்சான், 54. ஸோ பாவம். ஸோ பட் என்னதுன்னா லைக் இட் டசன்ட் மீன் டு சே தட் யூபிஎஸ்சி இஸ் பிக் அண்ட் சாட் ஜிபிடி இஸ் ஸ்மால். மீம்ஸ் குரூப்ல தான் போட்டிருந்தாங்க இந்த மீம்ஸை. ஸோ அதுக்கு நாலேஜ் வந்து 2021 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் வாட் எவர் அவைலபிள் டில் 2021 ஒன்லி இட் வில் ஆன்சர். பட் அதையும் தாண்டி சாட் ஜிபிடி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நீட் சம் கிரிட்டிக்கல் திங்கிங் ஆல்சோ, which might not be up to the mark with chat GPT like it is for humans. So அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கான மீம் தான். நைட்டு பூரா எதாவது ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்ட்டு இந்த 2 மீம் தான் நேற்று நல்லா இருந்தது. ஸோ அதனால with this will start the today's session. So we'll starting with the inflation. So inflation பொறுத்த வரைக்கும் என்ன, லாஸ்ட் இயர் is known for inflation. Entire world economy all major economies faced inflation and most of the small economies also they were facing the inflation. ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக இந்த லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறது வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாஸ்ட் இயர் இன்ஃப்ளேஷன் நடந்ததுக்கான ரீசன் வந்து சப்ளை ஷாக் கிரியேட்டட் பை தி உக்ரைன் வார். ஸோ உக்ரைன் வாரோட சப்ளை ஷாக்னால காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் பிகாஸ் ஆஃப் தி கமாடிட்டிஸ் லைக் ஃபுட், ஃபெர்டிலைசர் அண்ட் க்ரூட் ஆயில். இந்த மாதிரியான கமாடிட்டிஸோட ப்ரைசஸ்லாம் அதிகமாயிடுச்சு. ஆயில் சீட்ஸ், குக்கிங் ஆயில். ஸோ அந்த கமாடிட்டி ஷாக்ஸ்னால தட் இஸ் லீடிங் டு தி குளோபல் இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து ஒரு டைமென்ஷன் ஃபார் இன்ஃப்ளேஷன். அண்ட் வி ஆல் டிஸ்கஸ் yesterday USA had one of the 40 years high inflation. ஸோ அட்வான்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்லையும் பீக்கு, நம்ம டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ்லையும் பீக் ஆகுது. ஸோ another trend which you have to follow is the next year it is starting to recede. So after the October the inflation started to recede in both the economies. And it came down. Like India வந்து we had the high of 8+ போனது, திரும்ப it receded to 5.9 and ஜனவரியில திரும்ப 6 கிட்ட தான் இருக்கு. So on an average we came near 6. So everywhere it is receding. So that is the trend here. Okay. So these are all the advanced economies. நேத்திக்கே இந்த கிராஃப் பார்த்தோம். So ஜெர்மனில பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் கரெக்டா இருந்தது. ஆகஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து ரஷ்யா கிட்ட தான் ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னதான் வார் இருந்தாலும் யூரோப்பியன் கண்ட்ரி இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஆகஸ்ட்க்கு அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சோன்னா ஜெர்மனில இன்ஃப்ளேஷன் வந்திருக்கு. ஓகே, அண்ட் ஆல் தி அதர் எக்கனாமிஸ்ல தேர் வாஸ் இன்ஃப்ளேஷன். பிரேசில்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி ஒன் ஹேட் தி இன்ஃப்ளேஷனரி லெவல்ஸ். ஸோ அதுதான் வந்து வி ஹேவ் டு நோ. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து கம்பேர்ட் டு தி வெஸ்டர்ன் எக்கனாமிஸ் நம்ம இந்தியாவில் வந்து இன்ஃப்ளேஷன் அவ்வளோவா பீக் ஆகல. நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் 6 தாண்டி 8 போகுது. ஆனா that was not the percentage rise was not equal to as it was in the advanced economies. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா advanced economies வந்து they gave fiscal stimulus. So pandemicல what step we took, that is the one which has decided. Pandemic அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல barbell approach, agile approach last year. So அதை நீங்க இப்போ ரீகால் பண்ணணும். So pandemic அப்போ மற்ற நாடுகள் எல்லாமே they gave fiscal stimulus. Fiscal stimulus they just spent a lot of money on the social security. ஆனா வந்து நம்ம இந்தியன் எக்கனாமில என்ன பண்ணோம், we spent money only for the vulnerable people and we just like that we didn't give fiscal stimulus to all. எல்லாருக்குமே ஒரு மந்த்லி இன்கம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அவங்க பேண்டமிக் அப்போவே ஹை லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ்ல இருந்ததுனால ஆல்ரெடி எக்கனாமில ஹை லிக்விடிட்டி இருக்கு. அந்த டைம்ல ஒரு சப்ளை ஷாக் வந்தோடனே அங்க இன்ஃப்ளேஷன் பீக் ஆயிடுச்சு. நம்ம பேண்டமிக் அப்போ கேலிபிரேட்டடான ஒரு ஃபிஸ்கல் பாலிசியை ஃபாலோ பண்ணதுனாலையும் நம்ம கிட்ட ஆல்ரெடி லிக்விடிட்டி அந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அளவுக்கு பெருசா ஆகல. So since we had a calibrated fiscal policy like in the barbell strategy சொன்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணதுனால நமக்கு 2020ல சப்ளை ஷாக் வந்தாலும் it didn't create inflation as it created in the western countries. So we had India chose to do not to overstimulate. Hence the price pressures due to Russia-Ukraine conflict could be contained. So that is the main reason why we had a less amount of inflation than compared to those countries. Okay. Excessive அதே மாதிரி வந்து with respect to India, excessive heat in summer, uneven rainfall in few parts of the country, அதனால சப்ளை ஷாக் இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்த இன்ஃப்ளேஷன்ஸ்க்கு ரீசன் என்ன, ஒரு குளோபல் சைடில் இருக்க சப்ளை ஷாக் ஒன்று, அதனால நமக்கு வந்து பிரைசஸ் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். இன்னொன்று என்னதுன்னா இந்தியாவுக்குள்ளேயே வந்து நமக்கு எக்ஸசிவ் சம்மர் ஹீட் இருக்கிறதுனாலையும்
எனர்ஜி டிமாண்ட்ஸ் அதிகமாகுது. இன்னொரு டைமென்ஷன்ல வந்து தேர் வாஸ் ரெயின்ஃபால் அண்ட் இன்டர்மீடியன்ட் ரெயின்ஃபால்னால ஒரு சில வெஜிடபிள் சப்ளைஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அன்டைம்லி ரெயின்ஃபால்ஸ்னால sowing season of kharif was affected with respect to sowing season of rabi of wheat was affected. So இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்ததுனால we had also supply shock within the economy also. So அதனால கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் போய் நம்மளது 7.8 போச்சு. 7.8 போனது it moderated to 5.7 in December and now ஜனவரியில திரும்ப கொஞ்சம் ஸ்லைட்டா ஏறி இருக்கு. And இந்த வருஷம் வந்து we are expecting it to be in the 6 to 6.5 இன்ஃப்ளேஷன் 6 to 6.5 இருக்குன்னு பிப்ரவரி மாசம் தாஸ் சொன்னாரு. ஓகே, so substantial. So next important thing, wholesale price inflation. Wholesale price இப்போ நம்ம consumer price index ஒரு நேரம் பார்த்துட்டோம். Wholesale price index வந்து pandemic அப்போ it was very very low. Pandemic yearல பாத்தீங்கன்னா CPI தான் highestல இருந்தது. The wholesale price index was very very low. Once the economy was open, lockdownல இருந்து ஓபன் பண்ண பிறகு, ஏன்னா wholesale price index measures the inputs to the industries. பேண்டமிக் ஓபன் பண்ணோடனே இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சோன்னா, இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ்க்கான டிமாண்ட் ஆரம்பிச்சோன்னா அதிகமானோன்னா ஆட்டோமேட்டிக்லி ஹோல்சேல் இண்டெக்ஸ் பீக்டு. ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாவுமே தேர் வாஸ் அ டைவர்ஜன்ஸ் பிட்வீன் தி சிபிஐ அண்ட் டபிள்யூபிஐ. நம்ம போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேர் இஸ் அ டைவர்ஜன்ஸ் பிட்வீன் சிபிஐ அண்ட் டபிள்யூபிஐன்னு சொல்லுவாங்க. டபிள்யூபிஐ அதிகமாகவும் சிபிஐ கம்மியாகவும் டைவர்ஜ் ஆகிட்டே போகுது. இந்த வருஷம் அது அப்படியே கன்வர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதான் வந்து ட்ரெண்ட். லாஸ்ட் இயர் வந்து டைவர்ஜ் ஆன சிபிஐயும் டபிள்யூபிஐயும், இந்த வருஷம் சிபிஐ டபிள்யூபிஐ கன்வர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா வில் பி சீன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, WPI அப்படிங்கிறது இன்புட்ஸ் ஃபேக்டர் காஸ்ட் முடிவு பண்றது. இப்போ வந்து ஒரு ஃபர்ம்ஸோடைய ஃபேக்டர் காஸ்ட் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா WPI அதிகமாகும். ஆனா ஃபேக்டர் இப்போ ஃபர்ம்ஸோட ரா மெட்டீரியல்ஸ்லாம் அதிகமாகி ஃபேக்டர் காஸ்ட்லாம் அதிகமாகிறது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் வில் எண்ட் அப் இன்டு ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். இமீடியட்டா ஒரு எக்கானமில WPI அதிகமாகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு CPI அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஏன் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம்? WPI அதிகமாயிடுச்சுன்னா ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாயிடும். ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னா மார்க்கெட் பிரைஸ் அதிகமாயிடும். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கு ஒரு 8 to 9 months ஆகும். ஸோ அப்போ WPI பீக் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிச்சுனாலே RBI என்ன பார்த்துப்பாங்க, ஓகே இன்னொரு 7-8 மாசத்துல CPI அதிகமாகும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும். ஸோ லாஸ்ட் இயர் CPI அதிகமா இருந்துகிட்டே WPI அதிகமா இருந்துட்டே இருந்ததுனால அது இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு, அது CPIல டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. So transmission of WPI to CPI happened this year. அதனாலயும் CPI inflation 7+ போனதுக்கு இன்னொரு ரீசன். ஸோ அப்போ இந்தியாவில் CPI அதிகமானதுக்கு ரீசன்ஸ் என்ன? ஒன்று குளோபல் சப்ளை ஷாக், இன்னொன்று லோக்கல் கிளைமேட் அண்ட் வெதர், மூணாவது அகைன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் WPI டு CPI. ஸோ உங்களுக்கு புரியுதா? WPI அதிகமாக இருக்குன்னா ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கு, பிரைமரி ஆர்டிகல் குரூப்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ WPI இப்போ அதிகமாக இருக்குன்னா தட் வில் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் அ ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாகிடும் ஃபார் தி குட்ஸ் கம்பெனிஸ். ஃபேக்டர் காஸ்ட் வந்து அதிகமாயிடுச்சுன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தட் வில் ரிஃப்ளெக்ட் இன்டு மார்க்கெட் பிரைஸ். இட் வில் டேக் டைம் டு டிரான்ஸ்ஃபர். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் நடக்குது. So even as the inflation, the wholesale is abated, it has been passed through to the high input cost and retail cost. So retail cost is the transfer rates. So that is the trend with respect to Indian economy. And services inflation was pick up. Last year when the services inflation order, in the services inflation pick up because of no lockdown. Lockdown illa economy la endha or prachane illadadanaala services has picked up. So CPI kulla dhaan services irukku, correct ah? Adhe or prelims question 2 varsham munadi. So CPI kulla irukra services inflation konjam adhigama irukku. So this is the trend. So இதான் வந்து CPI. CPI is divided into food and beverages. So food and beverages, அப்புறமா வந்து பான், டொபாக்கோ, clothing, housing, fuel, light, அப்புறமா வந்து miscellaneous. இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். லாஸ்ட் இயர் வந்து எதெல்லாம் இன்ஃப்ளேஷனை காஸ் பண்ணுச்சு 2021-22ல the main causes of last year's inflation was oil and fat, fuel and light and transport and communication அப்படின்னு போன வருஷம் பார்த்தோம், கரெக்டா? இது லாஸ்ட் இயர்க்கான இன்ஃப்ளேஷன். இப்போ கரண்ட் இயர்க்கான இன்ஃப்ளேஷன் காரணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் தான். ஃபுட் இஸ் தி மெயின் பர்சன் who caused the inflation, especially vegetable, cereals, milk and spices. So vegetables பாருங்க -7.2ல இருந்து 7.6, cereals பாத்தீங்கன்னா 0.5ல இருந்து 9.3. நெக்ஸ்ட் வந்து மில்க் அண்ட் ஸ்பைசஸ். ஸோ மில்க் பாருங்க, ஸோ மில்க் வந்து 2.8 to 6.8. ஸோ ஸ்பைசஸ் ஆல்சோ இட் இன்க்ரீஸ்ட் 5.4 to 14. ஸோ இது ப்ரிலிம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். இந்த வருஷம் CPI அதிகமானது காரணம் ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஃபுட்டில் எந்த 4 ஐட்டம்? வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ், மில்க் அண்ட் ஸ்பைசஸ். So they caused the current year's inflation. So this is one important trend which can be asked in the preliminary. Vegetable, cereal, milk and spices. Okay. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், கோர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா இந்த எல்லா இண்டிகேட்டர்ஸையும் வச்சு மெஷர் பண்ணா அது பேர் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்.
இதுல இருந்து எதெல்லாம் ஸ்கியூ பண்ணுது, எதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மெஷர் பண்றது கோர் இன்ஃபிளேஷன். இதுல பொதுவா வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் யாருன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸும், அதே மாதிரி மிஸ்லேனியஸ் குள்ள இருக்கிற இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனும், சம்டைம்ஸ் ஃபியூவல் அண்ட் லைட்டும் தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பிரச்சனை பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு மெஷர் பண்றதா கோர் இன்ஃபிளேஷன். ஸோ ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் நம்ம எக்கனாமில ஹையா இருக்கு. அதுல இருந்து நம்ம கோர் இன்ஃபிளேஷன்ல ஃபுட்டை தூக்கிட்டு இப்போ நமக்கு இந்த வருஷம் காரணமே ஃபுட்டு தான். ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் இவ்வளவு ஹைல இருக்கு. இது ஹெட்லைனு, இது ஃபுட்டு. ஸோ ஹெட்லைன் இன்ஃபிளேஷன்ல நம்ம ஃபுட்டை ரிமூவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி கோர் இன்ஃபிளேஷன் கம்மியாகும். திஸ் இஸ் தி கான்செப்ட். ஃபுட் இன்ஃபிளேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா, இப்போ ஃபுட் இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கு, ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் இந்த இடத்துல இருக்கு. இப்போ கோர் இன்ஃபிளேஷன் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் will again come down. ஃபுட் இன்ஃபிளேஷன் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் go opposite thing will happen. ஸோ சிம்பிளா பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு. அந்த ஃபுட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கோர் கால்குலேட் பண்ணும்போது கோர் இன்ஃபிளேஷன் இஸ் கமிங் பிலோ தி ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் பிகாஸ் ஃபுட் இஸ் தி கல்பிரிட். ஸோ தட் இஸ் வாட் தி ட்ரெண்ட் which you can see here. Blue is the ஃபுட் இன்ஃபிளேஷன். ஸோ ஃபுட் இன்ஃபிளேஷன் ஹையா இருக்கு, ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் மாடரேட்டா இருக்குது. ஸோ அதை ஃபுட்டை ரிமூவ் பண்ண பிறகு கிரீன் கோர் இன்ஃபிளேஷன் ஹஸ் கம் டவுன். ஓகே, பட் அக்டோபருக்கு அப்புறமா இது ரிசீட் ஆயிடுச்சு. ஃபுட் இன்ஃபிளேஷன் கொஞ்சம் ரிசீட் ஆயிடுச்சு. ராபி சோயிங் டைம்ல வந்து நம்ம வந்து இந்த வெஜிடபிள் சப்ளைஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணதுனால ஃபுட் இன்ஃபிளேஷனே கம்மியானதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, கோர் இன்ஃபிளேஷன் இஸ் அபவ் ஹெட்லைன் இன்ஃபிளேஷன் இன் தி எண்ட். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கோர் இன்ஃபிளேஷன், ஹெட்லைன் இன்ஃபிளேஷன், ஃபுட் இன்ஃபிளேஷன் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, வைஸ் வர்சா இஸ் ஹேப்பனிங். தட்ஸ் இட். இதுதான் மெயினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபுட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கோர் இன்ஃபிளேஷன் வில் ஃபால் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் வை வி ஆர் கால்குலேட்டிங். ஃபுட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். அப்பயும் அதிகமா இருந்ததுன்னா டிமாண்ட்னால தான் இன்ஃபிளேஷன் வருதுன்னு அர்த்தம். ஃபுட்டை ரிமூவ் பண்ணிட்டு இன்ஃபிளேஷன் குறைஞ்சிடுச்சுன்னா அப்போ ஃபுட்டு தான் கல்பிரேட்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதை வச்சு தான் ஆர்பிஐ முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஸ்கியூஃப்ளேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி திங்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி கோர் இன்ஃபிளேஷன் அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி பேராமீட்டர்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பேராமீட்டர் தி மெயின் கல்பிரிட்னு உங்களுக்கு இட்ஸ் ஆப்வியஸ். ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இஸ் தி மெயின் கல்பிரிட் ஹியர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பான் டொபாக்கோலாம் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. அக்ஷய்குமார் சார் கமலசாமி வாங்கினாரோ என்னவோ தெரியல, பான் டொபாக்கோட விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. க்ளோதிங் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹவுசிங் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் மாடரேட். ஃபியூவல் அண்ட் லைட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். பட் தி மெயின் ரீசன் வந்து ஃபுட் இன்ஃபிளேஷன் தான் அப்படிங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. தட்ஸ் இட். தே ஆர் ஹேவிங் பிளஸ் சி ஃபுட் இன்ஃபிளேஷன் இஸ் மெயின் ரீசன் and that is having the highest weightage of 44 or 46 roughly. Okay, highest weightage இருக்கிற ஒரு பொருள் அதிகமாச்சுன்னா இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ்லயே அது ஹையஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். based on the averages, weighted averages. Clear? So food inflation is the main reason. Vegetables are the culprits here. You can understand. April, May, June ல எல்லாம் பாத்தீங்கன்னா vegetable prices அதிகமா இருக்கு. அக்டோபர்ல கொஞ்சம் மாடரேட் ஆயிருக்கு. இது மாடரேட் ஆனதான் நாங்க ஃபுட் இன்ஃபிளேஷன் குறைஞ்சது பார்த்திருப்பீங்க. அதுல வெஜிடபிள்ல யார் இந்த வாட்டி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னா நம்ம எப்பவுமே ஆனியனை தான் திட்டுவோம். பட் இந்த வாட்டி வந்து தக்லைஃப் பண்ணது டொமேட்டோ, தக்காளி தான் வந்து பீக்ல போயிருக்கு. ஓகே, ஸோ டொமேட்டோ வாஸ் தி மெயின் ரீசன் ஃபார் திஸ் இயர் டாப்ல. ஓகே, எப்பவுமே நமக்கு ஆனியன் தான் பிரச்சனை பண்ணும். இப்போ இந்த வாட்டி டொமேட்டோ பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இந்த வருஷம் எந்த வெஜிடபிள் அப்படிங்கிறது பிடிக்கணும். ஸோ இந்த மூணுத்தோட விலையுமே ரெகுலேட் பண்றதுக்காகவே ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தோம். என்ன ஸ்கீம்? ஆபரேஷன் கிரீன்ல டாப்ஸ். பட் அப்புறம் இந்த டாப்பை வந்து டோட்டல் ஆக்கிட்டோம். டாப் டு டோட்டல் அப்படின்னாகி எல்லாத்துக்குமே. ஸோ வாட் தே வில் பி டூயிங் இன் த டாப் ஸ்கீம், தே வில் பி ஹேவிங் எ ஃபண்ட் ஆஸ் அ பிரைஸ் ஸ்டெபிலைசர். பிரைஸ் ஸ்டெபிலைசேஷனுக்காக ஒரு ஃபண்டை மெயின்டைன் பண்ணி அந்த ஃபண்டு மூலமா சப்ளை டிமாண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆடியோ ஒழுங்கா போதுன்னு பாருங்க. கரெக்டாக தான் போயிட்டு இருக்குல்ல? ஓ, யூ ஆர் ஹேவிங் இட்டா? சூப்பர். ஸோ கிளியரா? நெக்ஸ்ட் வந்து how we tackled the inflation அதை வந்து பார்ப்போம். To check the soaring prices of wheat and rice, government has prohibited the export of wheat. We already saw this. வீட்டோட பிரைசஸ்லாம் ஷூட் அப் ஆயிடுச்சு. ஏன் ஷூட் அப் ஆயிடுச்சு? குளோபல் வீட் பவுல்ல ஒரு முக்கியமான பவுலா இருக்கிற ஸ்டெப்பிஸ் ரீஜன்ல வார் நடக்குது. வீட் விளையிறதே அங்கதான், உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல தான். அங்கேயே வார் நடக்கிறதுனால வீட் சப்ளை கட் ஆனதுனால குளோபல் வீட் டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. அதனால நிறைய பேர் உக்ரைனை நம்பி வீட்டு வாங்கிட்டு இருந்த நிறைய பேர் வந்து got affected. ஸோ அப்போ குளோபல் லெவல்ல டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. நமக்கும் என்ன ஆயிடுச்சு? சோயிங்ல ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நமக்கும் டிமாண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நம்ம ரெண்டு ஒரு டைலமா கவர்மெண்ட்டுக்கு, உலகத்துக்கு வீட்டு சப்ளை பண்ணி அந்த டிமாண்டை கேட்டர் பண்ணலாமா இல்ல நம்ம பஃபர் சோனை சரிப்படுத்திக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறப்போ ஃபுட் செக்யூரிட்டி வாஸ் தி ஃபோர் ஃப்ரண்ட்டுங்கிறதுனால இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் கேப்சரிங் தி மார்க்கெட் வி ஸ்ட்ரென்தன் தி பஃபர் ஆஃப் வீட். ஸோ அதனால வி பேண்ட் தி வீட். ஸோ வீட்டை பேன் பண்ணி வி இம்போஸ் தி எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் ரைஸ் ஆல்சோ. ரைஸுமே வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஏன்னா லோக்கல் பஃபர் ஸ்டாக்ஸ். ஏன்னா மான்சூன்ஸ்ல அன்டைம்லி மான்சூன் நம்ம பார்த்தோம்ல சம் எடிஷன்ல எடிட்டோரியல்ல
இந்த வாட்டி வந்து அன்டைம்லியாவும் மான்சூன் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் டிஸ்பர்ஷன் ரீஜனல் டிஸ்பாரிட்டியும் மான்சூன்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடிட்டோரியல்ஸ்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ தட் வாஸ் தி மெயின் ரீசன். ஸோ அதனால வந்து நம்ம பார்த்தோம்ல எக்ஸ்போர்ட் டியூட்டியை ஒரு நாபா யூஸ் பண்றாங்கன்னு. இப்போ எக்ஸ்போர்ட் டியூட்டி ஆன் ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் வீட்டே ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்க. ஆல் தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தி வீட் வாஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா தப்பு. ஏன்னா நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் நம்ம கொடுத்தோம். என்னதான் நம்ம வீட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாலும் இஜிப்ட் வந்து வீட்டு கேட்டதுனால சரிப்பா வச்சுக்கோ அப்படின்ட்டு இஜிப்டுக்கு மட்டும் வந்து ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இஜிப்ட் வந்து அவங்களோட டோட்டல் வீட் சப்ளைஸும் தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் உக்ரைன். ஸோ தே சேட் தட் டோட்டலி வீட் எக்ஸ்போர்ட் வாஸ் பேண்ட் அப்படின்னா தப்பு. ஓகே, நம்ம இன் ஜெனரல் வீட் ட்ரேடை பேன் பண்ணிட்டோம், கவர்மெண்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் வீட் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அவர் வந்து இந்தியாவை கௌரவிக்கும் வகையில் என்ன பண்ணாரு, ரிபப்ளிக் டே வந்தார். ஸோ இன்ஃபிளேஷன் இன் பல்சஸ் பிளஸ் நமக்கு இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வேற இருக்கு. அடுத்த வருஷம் வரை நம்ம பெருசா பிளான் பண்ணிருக்கோம் டு மேக் இட் டோட்டலி ஃப்ரீ. ஸோ அதனால வந்து வி ஹேட் டு இன்க்ரீஸ் அவர் பஃபர். அது ஞாபகம், அது புரியுதுல? நம்ம வந்து கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவை கேன்சல் பண்ணிட்டு நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை ஃப்ரீ ஆக்கிட்டோம். தட் வாஸ் தி சேஞ்ச். ஸோ அதனால வந்து 80 crore. ஸோ இந்த 80 crore பெனிஃபிஷியரி அப்படிங்கிறது 2011 சென்சஸ்ல இருக்க டேட்டா. ஆனா இப்போ வந்து 90 crore மேல அது போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா சென்சஸ் எடுக்காததுனால நம்ம 80 crore சொல்லிட்டு இருக்கோம். இட் வுட் ஹவ் பீன். ஸோ சென்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ we are discussing. Inflation of pulses remained muted. எப்பவுமே பல்ஸ் தான் வந்து பிரச்சனை பண்ணுவோம். நம்ம பல்ஸ் மேல வந்து சப்ளை ஷாக் எல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக we took a lot of steps in the pandemic year itself. அப்போதுல இருந்து எடுக்கிற ஸ்டெப்ஸ்னால பல்ஸுக்கும் பஃபர் ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இம்போர்ட் டியூட்டிஸ் எல்லாம் குறைச்சு சப்ளையை பூஸ்ட் பண்ணதுனால பல்ஸ் வந்து பெருசா வந்து அதனால இன்ஃபிளேஷன் வரல. வெஜிடபிள் வாஸ் தி மெயின் திங். ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் பிரைசஸ், குளோபல் லெவல்ல ஆயில் பிரைசஸ் இன்ஃபிளேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா உக்ரைன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெயின் ப்ரொடியூசர் ஆஃப் சன்ஃபிளவர் ஆயில். ஓகே, ஸோ சன்ஃபிளவர் ஆயில் வந்து ஒரு முக்கியமான ஆள் உக்ரைனா இருக்கிறதுனால 60% ஆஃப் எடிபிள் ஆயில்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மேஜர் ஷேர். அப்போ குளோபல் மார்க்கெட்ல எடிபிள் ஆயிலோட விலை அதிகமாயிடுச்சுன்னா இந்தியாலையும் தட் வில் லீட் டு ஃபுட் இன்ஃபிளேஷன். அண்ட் சன்ஃபிளவர் ஆயில் சப்ளையும் கட் ஆனதுனால அதுவும் வந்து ஒரு இட் கிரியேட்டட் தி ப்ராப்ளம். 15% ஆஃப் அவர் இம்போர்ட்ஸ் is produced mainly in Ukraine and Russia. ஓகேவா? சன்ஃபிளவர் ஆயில் பத்தி படிங்க. இப்போ நீங்க இந்த மாதிரி தான் எக்கனாமிக் சர்வேல உனதை பத்தி பேசுறாங்கல்ல. இப்போ சன்ஃபிளவர் எங்க இருந்து விளையுது, அதோட கண்டிஷன்ஸ் என்ன? ஸோ முருங்கா மாடல்ல படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? முருங்கா மாடல்லாம் நம்ம 2021 ஒரு முருங்கா வந்ததுல பாக்கியராஜ் கொஸ்டின். ஸோ அந்த மாடல்ல வந்து சன்ஃபிளவர் ஆயில் நம்ம நிறைய கிராப்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம் எடிட்டோரியல்ஸ்ல. அந்த மாதிரி சன்ஃபிளவரையும் படிங்க. அதோட கண்டிஷன்ஸ் என்ன, எங்க விளையும், எந்த ஊர்ல விளையும் அப்படிங்கிற அந்த ஆல் தீஸ் டீடைல்ஸ். ஏன்னா அதோடைய இம்போர்ட்னால நமக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபிளேஷன், ஆல் தீஸ் ரீசன்ஸ் வேர் தி காசஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் ஸ்டிக்கிங் ஹை. ஓகே, தட் வாஸ் தி மேஜர் திங். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூரல் வெர்சஸ் அர்பன். கிளியரா கடைசி லைன் பார்த்துக்கணுமா? இன்ஃபிளேஷன் ரிமைன்ஸ் சப்டியூட் இன் 2023 பிகாஸ் ஆஃப் ரேஷனலைசேஷன். ஸோ இந்த எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து வி இன்க்ரீஸ் தி பஃபர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ. So, okay, that's a different thing. We'll come back. So, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூரல் அண்ட் அர்பன்ல இருக்க சிபிஐ. சிபிஐல 3 இருக்குல்ல, ரூரல், அர்பன் அண்ட் கம்பைன்ட். ரூரல் வாஸ் ஹையர் than தி அர்பன் அண்ட் த்ரூஅவுட் தி இயர் ஆல்மோஸ்ட். ரூரல் அர்பன்ல ஹெட்லைன்ல பாத்தீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஃபுட் எல்லா இடத்துலயும் ஒரே இம்பாக்ட் தான் கொடுத்துருக்கு. ஆனா ஓவரால் சிபிஐ ரூரல் அண்ட் அர்பன்ல ரூரல் வாஸ் a bit higher than compared to urban. So that is the trend which we are seeing. ஸோ அதை ஷார்ட்டாக சொல்லவும் முடியாது, பட் ஸ்டில் ஓவராலாக கொஞ்சம் தெரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டே இருந்தது. ஓவராலாக ரூரல் வாஸ் மோர் தென் அர்பன் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஸோ WPAயோட ஸ்டோரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. WPA வந்து ஹோல்சேல் பிரைஸ் இன்ஃபிளேஷன் வந்து இட் கிளைம்ட் அபவ் 13% லாஸ்ட் இயர் 2021-22ல 13%ல இருக்குது. உக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்ல இன்னும் வந்து சப்ளை செயின்ஸ்லாம் வர்ஸ் பண்ணிருக்கு. ஆனா இந்த வருஷம் வந்து என்ன ஆயிருக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ க்ரூட் ஆயில் பிரைசஸ் ஏறி இருக்கு, அது ஒரு ரீசன் இருக்கு. ஃபுட் பிரைசஸ் ஏறி இருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலும் இப்போ இந்த வருஷம் WPA என்ன ஆச்சு, ரஷ்யா உக்ரைன் கான்ஃபிளிக் ஃபர்தர் எக்ஸாபரேட்டட் தி பர்டன் அண்ட் இட் வர்சன் தி குளோபல் சப்ளை செயின். நடந்தாலும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து போன வருஷம் 13ல போனது, இந்த வருஷத்தோட அக்டோபருக்கு அப்புறம் கொஞ்சம் ரிசீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து நமக்கு எதெல்லாம் ஏறி இருக்கு, க்ரூட் ஆயில் ஏறி இருக்கு, ஃபுட் ஏறி இருக்கு. ஃபுட் வந்து பிரைமரி ஆர்டிகல்ஸ்ல கம்மி வெயிட்டேஜ், க்ரூட் ஆயிலும் இங்க இதுக்குள்ள இருக்கு. ஓகே, கம்மி வெயிட்டேஜ். அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ் உடைய இன்ஃபிளேஷன் குறைஞ்சதுனால, சின்ஸ் இட் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் வெயிட்டேஜ், திஸ் இஸ் தி ரீசன் வை WPA and CPIs
இந்த வருஷம் WPI கொஞ்சம் குறைஞ்சு இட் இஸ் கன்ஃப்ளூயன்சிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்தோம்ல தேர் இஸ் அ கன்வர்ஜென்ஸ் பிட்வீன் WPI அண்ட் CPI. ஏன்னா WPI வந்து அதிகமா இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஏன் அது குறையுது அப்படின்னா ஹை வெயிட்டேஜா இருக்கிற மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் இன் WPI-ல இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு. ஹை வெயிட்டேஜ்ல இன்ஃபிளேஷன் குறைஞ்சிச்சுன்னா ஓவரால் இன்ஃபிளேஷன் குறையும். லோ வெயிட்டேஜ்ல இருக்க ரெண்டுமே ஏறி இருந்தாலும் ஹை வெயிட்டேஜ்ல இருக்கிற ஒன்னு குறையறதுனால தட் இஸ் பிரிங்கிங் டவுன். தட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ். உங்களுக்கு புரியுதா? ஸோ வெயிட்ஸ் பிளே a very important role with respect to inflation calculation. ஸோ அதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ட்ரெண்ட். கிளியரா? ஸோ அதனால தான் WPI is converging அப்படிங்கிறது தான் we are seeing. ஏன்னா crude oil prices they moderated, it came down substantially. ஸோ crude oil prices-உம் vegetable prices எல்லாமே கொஞ்சம் செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் குறைஞ்சதுனால தான் ஓவராலா எல்லாமே ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் மாடரேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இட்ஸ் தி பாசிட்டிவ் சைன். க்ரூட் ஆயில் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு இம்போர்ட் வந்து ஃபியூச்சர்ல குறையலாம் அப்படின்னு ஒரு அப்சைட்ல பார்த்தோம்னா நேத்திக்கு. ஸோ தட் இஸ் தி ட்ரெண்ட் ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு க்ரூட் ஆயில். ஸோ வி டிட் தி சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி கட் இன் நவம்பர் 2021 அண்ட் மே 2022. நேத்திக்கே பார்த்தோம் வேட் கட் பண்ணாங்க. இதனால வந்து பெட்ரோல் விலையும் வந்து கொஞ்சம் நம்மளால குறைக்க முடிஞ்சது. 104 ரூபா கிட்ட கொண்டு வர முடிஞ்சது. So that is this convergence. So புரியுதா? ஹையா இருக்கிற இந்த WPI வந்து ஒரு 8 மாசத்தோட லேக்ல வந்து it will come and give it to the CPI. So WPI மேல ஹையா இருக்கு, CPI கம்மியா இருக்கு, டைவர்ஜென்ஸ் ஆகுது. போன வருஷம் எக்கனாமிக்ஸ் சர்வேல இட் இஸ் டைவர்ஜிங்னு பார்த்தோம். இந்த வருஷம் எக்கனாமிக்ஸ் சர்வேல இட் இஸ் கன்வர்ஜிங்னு பார்க்குறோம். ஏன்னா இதோடைய காஸ்ட்லி பிரைசஸ்லாம் இங்க இது பீக்கா இருந்ததுல, இங்க பீக்கா இருந்ததெல்லாம் இப்போ அது இங்க டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. இது இப்போ மாடரேட் ஆயிட்டு இருக்கு. இது இப்போ மாடரேட் ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல இது மாடரேட் ஆகும். ஸோ இதனால தான் ஃபியூச்சர்ல இப்போ இன்ஃபிளேஷன் ஹையா இருந்தாலும் அடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி 2023 இன்ஃபிளேஷன் ஹையா இருந்தாலும் இந்த வருஷத்தோட முடிவுல 2023-24 அப்கமிங் இயரோட முடிவுக்குள்ள நம்ம இன்ஃபிளேஷன் வந்து 2 to 6 கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தாஸ் சொல்றாரு. ஏன் அதை கான்பிடண்டா சொல்றாருன்னா CPI குறைஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில. ஸோ தட் இஸ் தி லாஜிக் ஹியர். கிளியரா? ஸோ வை இட் இஸ் கன்வர்ஜிங் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சில ரீசன்ஸ் பார்த்துக்கலாம். International prices of the wholesale price index is relatively அது வந்து it passes with a lag. International prices of crude oil இருந்தாலும் அது வந்து ரீட்டைல்ஸ்க்கு வரதுக்கு ஒரு லேகோட தான் வருது. அதே மாதிரி வந்து டிஃபரன்ஸ் இன் காம்போசிஷன் அண்ட் வெயிட்ஸ். ஸோ ஃபுட்டு வந்து CPI-ல அதிக வெயிட்டேஜில் இருக்கு, ஆனால் WPI-ல கம்மி வெயிட்டேஜில் இருக்கு. ஸோ இதனாலையும் அது ரெண்டுத்தோட இருக்கிற வேல்யூஸும் மாறும். ஏன்னா ஃபுட்டோட விலை அதிகமாயிடுச்சுன்னா CPI தான் அதிகமாகும், WPI அவ்வளோ அதிகமாகுது. ஃபியூவலோட விலை அதிகமாயிடுச்சுன்னா WPI-ல அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து வெயிட்டேஜஸ் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கியமானது இப்போ நம்ம இங்க ஒன்று பார்த்தோம்ல, இது குறையுது. ஸோ திஸ் மேனுஃபேக்சர், ஏதாவது இந்த மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ்ல குறைஞ்சது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன், அலுமினியம் அண்ட் காட்டன். இந்த அயன், அலுமினியம் அண்ட் காட்டன் இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸோட விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுனால தான் மேனுஃபேக்சர் கூட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சு WPI ஹாஸ் மாடரேட்டட் அண்ட் தே ஆர் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் வெயிட்டேஜ். ஓகே, க்ரூட் ஆயில் ஆல்ரெடி பார்த்தோம், அதோட விலையும் குறையுது. பட் அயன் அண்ட் அலுமினியம் அண்ட் காட்டன், ஸோ குளோபல் லெவல் மார்க்கெட்ல அயன், அலுமினியம், காட்டன் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ it will also pass through entire WPI, CPI it will be passing through அப்படின்னு சொல்றாங்க. So whatever we discuss அதுதான் இதுல இருக்கு. nothing specific அதுமே இல்லை. இந்த கதையை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அதுதான் இதுல இருக்கு. So why are converging அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கணும். அந்த 8 minutes lag கான்செப்ட் புரிஞ்சுச்சா? சாரி, 8 months lag 2 நாளா ரோல் ஆயிட்டே இருக்கு. அது என்னன்னு தெரியல, அது நிறைய படிச்சா அப்படிதான் ஆயிடும். இந்த எக்கனாமிக் சர்வேவே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கனவுல எல்லாம் கிராஃப் தான் வருது. ஸோ அதனால வந்து ஆக்சுவலி கனவுல ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ அதனால நேற்றுக்கு என்னதுன்னா, நான் இந்த மானிட்டரி பாலிசி காரிடார் சொல்லிட்டு இருக்கேன். ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லி ஹையர் காரிடார்ல வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லணும். நான் LAF எழுதிட்டேன். ஐயோ தப்பு அப்படின்னு சொல்லி அதை அழிச்சிட்டு திரும்ப LAF தான் எழுதுறேன். நேற்று வீட்டுக்கு போயிட்டு வீடியோல பாக்குறேன், ஐயோ தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் ரிவர்ஸ் ரெப்போ லெஸ் தென் ரெப்போ லெஸ் தென் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஓகேவா? இப்போ ரிவர்ஸ் ரெப்போ தூக்கிட்டு தான் SDF எழுது. நேற்றுக்கு நான் வாயில மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டினே சொல்லிட்டு எழுதும் போது LAF எழுதிட்டு இருக்கேன். அப்படிதான் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஸோ that is the thing. Clear up? So finally வந்து we are seeing with respect to real estate. National Housing Bank வந்து இந்த housing price index அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. Housing price index is an index released by National Housing Bank. What is National Housing Bank? ஞாபகம் இருக்கா? It is one of the subsidiary under the regulated by RBI. It is a specialized bank which is promoting the housing loans, regulating the housing loans and acting as a refinancier for all the housing loans. So நம்ம ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் அவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் இவங்கள்ட்ட தான் பண்ணுவாங்க. பஞ்சாப் நேஷனல் ஹோம் ஃபைனான்ஸ் இவங்களாம் இருக்காங்க.
ஸோ அவங்க ரெண்டு இண்டெக்ஸ் வச்சிருக்காங்க, HPI at assessment price, HPI at market price அப்படின்னு. ஓகே, சிமிலர் டு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் சம் சார்ட் ஆஃப். HPI at assessment priceனா என்ன அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அசஸ்மெண்ட்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி வேல்யூவேஷன். ஒரு வீடோட விலை எவ்வளவு வேல்யூவேட் பண்றாங்க அந்த கம்பெனி அப்படிங்கறத வச்சு HPI at assessment price. HPI at market priceனா என்ன அப்படின்னா, unsold inventories. So HPI at market price is based on the market prices of unsold inventories collected from the developers. ஸோ வீடு கட்டி முடிச்சுட்டு விற்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது அவங்க எவ்வளோ விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த ஃபிளாட்டோட விலை இவ்வளோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, 1 கோடி ஒரு ஃபிளாட் அப்படின்னு. ஆனால் அது கட்டி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? டியூ டு ஃபண்டிங் இஷ்யூ ஆல் திஸ் விசா, இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சில எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. ஸோ அது கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஹவுசிங் காஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும், கேபிட்டல் ஓவர்றதுனால. ஸோ அசஸ்மெண்ட் இஸ் ஹவு மச் வேல்யூவேஷன் தே ஆர் கீப்பிங் அண்ட் மார்க்கெட் ப்ரைசஸ் அட் வென் கட்டி முடிச்சுட்டு விற்கலான்னு வரும்போது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே ரைஸ் ஆயிட்டு இருக்கு in the recent times. And housing loan sector வந்து it has improved. Pandemicல 2021-22ல housing sector is பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான ரீசன் கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்டோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் அதிகப்படுத்தினதுனால மார்க்கெட்லயும் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஆல் தி பிரைவேட் செக்டர்ஸும் நிறைய அது ஒரு புஷ் கொடுத்துருக்கு, சிமெண்ட் கம்பெனிஸ்க்கு, ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும். அண்ட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரை இன்னும் பூஸ்ட் பண்ணிருக்கு. பிளஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஹூ யூஸ் டு ஒர்க் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், தே வென்ட் பேக் டு தேர் ஹோம் இன் தி பேண்டமிக், ஹோம் ஸ்டேட்ஸ். And they came back since everyone got vaccination and we took the lockdown. They all came back. So now construction sector la work has going very good அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு பாக்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. ஹவுசிங் லோன் செக்டரும் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரும் பிக்கப் ஆகி ரியல் எஸ்டேட் செக்டர்லாம் பயங்கரமா திரும்ப ரிசர்ஜன்ஸ் ஆயிட்டு இருக்கு in 2022. அதே மாதிரி this indicates that both the indices are விலைகள் ஏறி இருக்கு, ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிற மக்கள் அது ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தாங்களே அவங்களுக்குலாம் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹைபிரிட் ஒர்க் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்காந்து ஐடி பீப்புள் எல்லாருக்குமே இப்போ எப்படி வச்சிருக்காங்கன்னா ஹைபிரிட், வாரத்தில் 3 நாள் வீடு ஆஃபீஸில் 2 நாள் வீட்டில் அப்படின்னு. ஸோ அப்படிதான் வந்து தே ஆர் ஒர்க்கிங் நோ. ஸோ அப்போ வீட்லயே வந்து எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கு. அப்படிங்கிறதுனால நிறைய இந்த ஐடி மக்கள் எல்லாருமே தனி இன்னொரு ரூம் வச்சு ஒரு வீடு வாங்குறாங்க அப்படிங்கறது ஒன்று சொல்றாங்க, ஒரு ட்ரெண்ட். இன்னொரு ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கு எப்படின்னா ஆல்ரெடி ஒரு டபுள் பெட்ரூம்னா இப்போ வேலை செய்யறதுக்கு இன்னொரு ரூம் தேவைப்படுது. இன்னொன்று என்ன சொல்றாங்க, அப்படி வாங்குறவங்க எல்லாருமே டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்க்கு போறாங்களாம். முன்னாடி வந்து டயர் 1ல தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்போ டயர் 2 டயர் 3க்கு போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், எங்க இருந்து வேணா வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுனால they are also ready to buy houses in the tier 2 and 3. ஸோ ஹவுசிங் செக்டர்ல வந்து இந்த 2 ட்ரெண்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்னும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஹைபிரிட் கல்ச்சர் வந்ததுனால இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ், இதை நீங்க இன்னோவேட்டிவா எங்க வேணா யூஸ் பண்ணுங்க இருந்ததுனால they are buying the new houses. ஏன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை சேர்த்து ஒரு ரூம் வச்ச மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னு வாங்குறாங்க. பிளஸ் தே ஆர் ஆல்சோ மூவிங் டு தி டயர் 2 and டயர் 3 சிட்டிஸ். ஸோ டயர் 1 டயர் 2 3 1 lakh அண்ட் அபோவ் பாப்புலேஷன் இருந்தா டயர் 1 சிட்டி, 50,000 to 1 lakh இருந்தா டயர் 2, 40 to 20 to 50 இருந்தா டயர் 3 அந்த மாதிரி இருக்கும். யூ ஜஸ்ட் கோ அண்ட் see. 2011 censusல they would have defined the 6 tier cities. 5,000 கீழ இருந்தா டயர் 6, 5,000 to 10,000 இருந்தா டயர் 5. அந்த மாதிரி வந்து பாப்புலேஷன் வச்சு it will go till 1 lakh. 1 lakh and above இருந்தா டயர் 1. ஸோ டயர் 2 and டயர் 3 சிட்டிஸ்க்கு they are moving அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல ஒரு பாக்ஸ் சொல்லியிருப்பாங்க. எக்கனாமிக் சர்வேக்குள்ள நிறைய பாக்ஸஸ் இருக்குவாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி அனாலிசிஸ் போடுவாங்க. அதுல ஒரு அனாலிசிஸ் இந்த மாதிரி நிறைய அனாலிசிஸ் இருக்கு. I used to discuss it. Okay, so with reference to inflation, what is the trend we are seeing அப்படின்னா, நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் பாக்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், ரீட்டைல் பிரைஸ் இண்டெக்ஸ் ரெண்டும் கம்மியா தான் இருக்கு, ஓரளவுக்கு ரிசீட் ஆயிட்டு இருக்கு. அப்கமிங் இயர்ல அது 6 கிட்ட இருந்தாலும் இட் வில் ஆல்சோ கம் டவுன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் இன்ஃபிளேஷன் ஆனதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா, குளோபல் சப்ளை ஷாக்கு பிளஸ் ஃபுட் இன்ஃபிளேஷன், க்ரூட் ஆயில் பிரைசஸ் அதிகமானது. இந்தியாக்குள்ளேயும் we had the climate issues. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இட் இஸ் கிரியேட்டிங் தி இன்ஃபிளேஷன். ஸோ தட் இஸ் தி ஓவரால் ரீசன். ஃபுட்டுக்குள்ளேயும் யார் யார், வெஜிடபிள், மில்க், ஸ்பைசஸ் and எது okay cereals, yeah cereals உலர பாருங்க நானே. okay cereals. so these are all the reasons. clear up. so இதான் வந்து இன்ஃபிளேஷன் உடைய ஐடியா. ஸோ இப்போ நீங்க இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று ஸ்டேட்மெண்டா வரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எது ஸ்டேட்மெண்டா வரலாம், எது வரக்கூடாது அப்படின்னு. ஓகே,